அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அந்த காலை பொழுதில் மலர்காதலிகளை அடைவதற்கு தென்றல் தன் தோகையை வீசிக்கொண்டிருந்தது. சூரியன் படர்ந்து விரிந்த மரங்களின் இடையே தன் கதிர்களை வெள்ளிக்காசுகளாய் இறைத்துக் கொண்டிருந்தான். சில்லென்ற ஈரக்காற்றில் மிதமான வெப்பமும் கலந்து தேகத்தை வருடிச் சென்றது. ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. வெளியில் தெரிந்த காட்சிகள் பசுமையாக மனதை கொள்ளை கொண்டன. மரங்களும் வீடுகளும் உள்ளத்தை சிலிர்க்கச் செய்தது. ஜன்னலோரம் அமர்ந்து இயற்கையின் சீதனங்களை ரசித்துக் கொண்டிருந்த சகானா தன் மடியில் இருந்த அஜயை அன்புடன் அரவணைத்துக் கொண்டாள். அவனும் மழலையில் அவளிடம் பேசிக்கொண்டே புதுமையாய் தெரிந்த வெளிப்புற தோற்றத்தை வெகுவாய் ரசித்துக் கொண்டிருந்தான். எதிரே அமர்ந்திருந்த ஆதித்யாவின் பார்வை அஜயிடமே பதிந்திருந்தது. அவன் புன்னகையுடன் அஜயை பார்த்து தன்னிடம் வருகிறாயா என்று கை நீட்டவும் புதியவனிடம் செல்ல மறுத்து பயந்து போய் சகானாவை இறுக அணைத்துக் கொண்டான் அஜய். மெதுவாக அவன் காதருகில் குனிந்து சகானா ஏதோ சொல்லவும் ஆதித்யாவை நிமிர்ந்து பார்த்து கூச்சத்துடன் புன்னகைத்தான் அஜய். முதல் வகுப்பு கூபேயில் இருந்த 4 இருக்கைகளையும் ஆதித்யாவை பதிவு செய்திருந்ததால் அவர்கள் மட்டுமே அங்கிருந்தனர். அஜய் அவளுடைய முகத்தை வருடி விளையாடிக் கொண்டிருந்தான். இந்த 1 மாதத்தில் திசை மாறிப்போன தங்களின் வாழ்க்கையை நினைத்து வேதனையாக இருந்தது சகானாவிற்கு. விளையாடிக்கொண்டே மடியில் தூங்க ஆரம்பித்த அஜயை நெஞ்சோடு சாத்திக்கொண்டு கண்களை மூடி தன் நினைவுகளில் மூழ்கினாள் சகானா. புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருந்த மயிலிறகாய் மனம் தனக்குள் ஒளிந்திருந்த நினைவுகளை வருட ஆரம்பித்தது. தானும் அக்கா மோகனாவும் சிறுவயதில் சிட்டுக்குருவியாய் சிறகடித்ததும் சுற்றிலும் தோட்டம் சூழ்ந்த அந்த சிறு வீட்டில் தங்களுடைய பெற்றோருடன் இனிதாய் பகிர்ந்துண்டதும் இன்று நடந்தாற்போல் கண்முன் விரிந்தது. மார்கழி விடியலில் வண்ணக் கோலங்களின் அணிவகுப்பின் நடுவில் தந்தையின் கையை பிடித்து கொண்டு கோவிலுக்கு சென்று திருப்பாவையுடன் இணைந்து பனிக்காற்றின் தீண்டலில் நனைந்து சிலிர்த்ததும் விடிந்தும் விடியாத இருளில் பஜன் பாடி வரும் பக்த கோடிகளும் இன்று தொலைந்து போனார் போன்ற ஒரு பிரம்மையை தந்தது. அப்பா நாராயணின் வீணை வாசிப்பும் அம்மா லக்ஷ்மியின் பாட்டும் இணைந்து வீடே இசை சங்கமத்தில் நனைந்திருந்தது. அதனாலேயே அவர்களுக்கு ராகங்களின் பெயர்களை சூட்டியதாக தாய் கூறியதும் மனமொத்த தம்பதிகளாய் அப்பா உயிருடன் இருந்தவரை அவர்கள் வாழ்ந்ததும் இன்றும் நிழற்படமாய் தோன்றியது. சகானாவின் சிறு வயதிலேயே தந்தை இறந்த போதும் அவர்களின் வாழ்க்கையை அபஸ்வரமாகாமல் காத்தது இசை என்றும் கூறலாம். லக்ஷ்மி பாட்டு டீச்சராக வேலை செய்து வந்ததும் சொந்த வீடும் சில சொத்துகளும் இருந்ததும் சேர்த்து 2 பெண்களையும் வறுமை தெரியாமல் ஓரளவு வசதியாகவே அவரால் வளர்க்க முடிந்தது. காலம் தன் கால் கொண்டு காத தூரம் கடக்க நல்லவை எல்லாம் கடவுளுக்கே அர்ப்பணமோ என்பது போல் லக்ஷ்மிக்கு புற்றுநோய் வந்தது. உடலை உருக்கி உயிர் பறித்து உள்ளங்களை உடையச் செய்து அந்த உதயத்தை அஸ்தமிக்கச் செய்தது. லக்ஷ்மி இறந்தபோது சூனியமாகி போன மனதுடன் இருவரும் நின்றதும் அனைத்து தேற்ற வேண்டிய உறவுகள் 2 பெண்களின் பாரத்தை சுமக்க பயந்து திசைக்கொன்றாய் சிதறின. சகானா +2வில் சேர்ந்திருந்த நேரம் அது. மோகனா ஒரு பள்ளியில் டீச்சராக பணிபுரிந்து வந்ததால் குடும்ப பாரத்தை இயல்பாக தன் தோள்களில் சுமந்தாள். ரயிலின் ஓசையில் அவளுடைய கனவுலகம் திடீரென்று கலைந்துவிட தன் கையில் இருந்த அஜயை யாரோ தூக்குவது உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் சகானா. ஆதித்யாதான் அவனை தூக்கிக் கொண்டிருந்தான். எதிர்ப்புற இருக்கையில் அமர்ந்து தன் மடியில் வாகாக குழந்தையை படுக்க வைத்துக் கொண்டான். முதலில் அஜய் எழுந்து விடுவானோ என்று பயந்தவள் அவன் நிம்மதியாக உறங்கக் கண்டதும் சாய்ந்து அமர்ந்தாள். மூடிய விழிகளுக்குள் நினைவோடை மென்மையாய் சலசலக்க ஆரம்பித்தது. சகானா கல்லூரி வாழ்க்கை பாதையில் அடியெடுத்து வைத்த போதுதான் மோகனாவின் வாழ்க்கையில் தன் தடம் பதித்தான் சத்யா. மோகனா வேலை செய்து வந்த பள்ளியின் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருந்த சத்யா அவளை மணந்து கொள்ள விரும்பினான். கேரளாவில் இருந்த சத்யாவின் அம்மாவும் தம்பியும் அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களை அறியாமல் நடந்த காதல் திருமணம் சத்யாவின் குடும்பத்தினரை வேதனைப்படுத்தி பிரித்திருந்தது. சத்யா மிகவும் நல்லவன். திருமணம் முடிந்தவுடன் அவர்களுடைய சொந்த வீட்டை விற்று சகானாவின் பெயரிலேயே வங்கியில் போட்டு வைத்தவன் அவளையும் ஒரு தங்கையாகவே சுவீகரித்துக் கொண்டான்.
மோகனாவும் சகானாவைப் போலவே நல்ல அழகு, தந்த நிறத்தில் உயரமாக வாளிப்பான உடலுடன் நீண்ட கூந்தலுடன் இருவருமே சிற்பி செதுக்கிய சிலை போல லட்சணமாக இருப்பார்கள். 3 பேரும் ஒரு கூட்டு பறவைகளாக புது வீட்டுக்கு குடிபெயர்ந்ததும், அதில் புது வரவாய் மோகனாவின் வயிற்றில் அஜய் உதித்ததும், ஒரு பூவைப் போல இருவரும் மோகனாவை தாங்கியதும் இன்றும் சகானாவின் கண்முன் விரிந்தது. அஜய் பிறந்தபோது சகானாதான் விடுப்பு எடுத்துக்கொண்டு மோகனாவை நன்றாக கவனித்துக் கொண்டாள். அவள் மடியிலேயே செல்லமாக வளர்ந்தவன் அஜய். சித்து என்றால் கொள்ளை பிரியம் அவனுக்கு. மோகனாவும் சத்யாவும் அவளை சகி என்று அழைப்பதால் அஜயும் அவளை சகிமா என்றுதான் கூப்பிடுவான். மோகனாவை விட அவளிடம்தான் அதிகம் ஒட்டிக்கொள்வான். வாழ்க்கை சுலபமாக சென்று கொண்டிருந்தது, ரம்மியமாகவும் கூட. ஒரு நாள் சத்யாவை பார்ப்பதற்காக அவன் நிர்வகிக்கும் பள்ளிக்கு சென்றிருந்த போதுதான் அவன் தம்பி ஆதித்யாவை சந்தித்தாள் சகி. அலுவலக அறைக்குள் மாமா என்றபடி இயல்பான மகிழ்ச்சியுடன் அவள் நுழைந்த போது, அலட்சியமாக திரும்பிய அவன் விழிகளை சந்தித்த போது, மாநிறத்தில் நல்ல உயரமாக கலையான முகத்துடன் கம்பீரமாக நின்றிருந்த அவனை கண்டதும் சகானாவின் மனதில் இவன் யாரென்ற ஆராய்ச்சி மணி அடித்தது. அப்போது உள்ளே வந்த சத்யா தன் தம்பி ஆதித்யாவை அவளுக்கு அறிமுகம் செய்தான். வணக்கம் கூறி நிமிர்ந்த போது எதிரே நின்றிருந்த ஆதித்யாவின் பார்வை அவளையே அளவிடுவது போல் பதிந்திருந்தது. மனம் முழுவதும் நேச மலர்கள் மனம் பரப்புவதும், புரியாத ஒரு உணர்வில் தான் தத்தளிப்பதும் ஏனென்று அவளுக்கு புரிந்த போது மனம் விதிர்த்து போனது. எந்த நேரத்திலும் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிவிடக்கூடாதென்ற எச்சரிக்கை உணர்வு மனதில் படரத் தொடங்கியது. கனவுலகிலிருந்து கலைந்து கண் விழித்து பார்த்தபோது அஜய் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். நிமிர்ந்த ஆதித்யாவை பார்த்தபோது அவன் விழிகள் அவளிடமிருந்தது புரிந்து பார்வையை தழைத்து கொண்டாள் சகானா. அன்றே தன் உள்ளத்தை கவர்ந்து சென்ற கல்வனாய் ஏனோ என்று அவனை பார்க்கும்போது தோன்றியது அவளுக்கு. மறுபடியும் கண்மூடி நினைவு இழைகளை கோர்த்த போது வீட்டில் வானம்பாடியாய் நால்வரும் இணைந்து சிறகடித்த கடந்த காலம் விரிந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை மனம் சந்தோஷக் கடலில் மூழ்கியிருந்தது. அன்று காலையில் ஒரு திருமணத்திற்கு காரில் கிளம்பி சென்ற மோகனாவும் சத்யாவும் ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்த போது சிறியவர்களின் வாழ்க்கையோ இருண்டு போய்விட்டது. இருவரும் போகும்போது கிண்டலும் கேலியுமாக சென்று திரும்பி வரும்போது மௌனமாய் வெள்ளை துணி போர்த்தப்பட்டு அசைவின்றி வந்து சேர்ந்தனர். ஒரே நாளில் யாருமற்ற அனாதைகளாகிவிட்ட அஜயும் சகியும் தேற்றுவாரின்றி தனித்து நின்றனர். இறுதி சடங்கிற்கு வந்திருந்த தூரத்து உறவினர்களுடன் விஷயமறிந்து பதறிப்போய் வந்த சத்யாவின் தாய் சாவித்திரியும் ஆதித்யாவும் பொறுப்புகளை தங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் செய்து முடித்தனர். சாவித்திரி அம்மா மிகவும் ஓய்ந்து போய் தெரிந்தாலும் தைரியமாகவே இருந்தார். அவர் சகானாவை பார்த்த முதல் பார்வையிலேயே தன்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டாள். அது பேச்சிலும் வெளிப்பட்டது. வயதான பெண்மணி, அதுவும் அக்காவுடைய மாமியார் என்பதால் சகி மௌனமாகவே இருந்தாள். அஜய்க்குதான் ஒன்றுமே புரியவில்லை. தனக்கு பிடித்த சகிமா எப்போதும் சிரித்து கொண்டும் அவனுடன் விளையாடிக் கொண்டும் இருப்பவள் சோகமாக அழுது கொண்டே இருப்பது அவனுக்கு சுத்தமாக பொறுக்கவில்லை. சகானாவையை சுற்றி வந்து முகத்தை வருடி கண்களை துடைத்து விடுவான். அவன் சமாதானமடையவில்லை என்றால் மருண்டு விழித்து பிறகு அவள் மீதே சாய்ந்து பேசாமல் உறங்கி விடுவான். அவனுக்காகவே தன்னை தேற்றிக் கொண்டாள் சகி. 1.25 வயதிலும் அவனுக்கு எல்லாமே புரிந்தது. எனவே அவன் எதிரில் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள். புதியவர்கள் என்பதால் பாட்டியிடமும் ஆதித்யாவிடமும் செல்ல மறுத்து அஜய் பயந்து போய் அழுதான். ஆதித்யா ஒரு நாள் இருவரின் பொறுப்பையும் தானே ஏற்று அவளிடம் பேசினான். அவர்கள் இருவரையும் கேரளாவுக்கு அழைத்துச் செல்வதாகவும் அஜய் இன்னும் கொஞ்சம் பெரியவனாகும் வரை அவள் அவனுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டான். சகானாவுக்கு ஒரு கணம் என்ன பேசுவதென்றே தெரியாத நிலை. அஜயை தவிர அவளுக்கென்று இப்போது யாருமே இல்லை. இந்த வருடம்தான் சகானா பிஎஸ்சி முடித்திருக்கிறாள். கர்நாடக சங்கீதமும் கம்ப்யூட்டரும் தெரியும். அவள் பெயரில் வங்கியில் போடப்பட்ட பணம் தவிர உயிர் துணையாய் அஜய் மட்டுமே. பலத்த யோசனைக்கு பிறகு ஆதித்யாவிடம் திரும்பியவள், ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து அஜயை நான் நல்லா வளர்த்துடுவேன். நாங்கள் இங்கேயே இருக்கோமே, அஜய் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான்,
என்றாள் மெதுவாக. ஆனால் அவன் பொறுமை இழந்த ஒரு மூச்சுடன் கோபமாக நிமிர்ந்தான். முதல்ல உனக்கு தெரிஞ்சுக்கோ, அஜயை நாங்க தான் வளர்க்க போறோம். அவன் எங்க வீட்டு முதல் வாரிசு. இப்ப அவனோட நீயும் வரியானுங்கிறதான் கேள்வியே. அஜயை அழைச்சிட்டு போய் நாங்களே வளர்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் தான் அவங்கள்ட்ட பேசினேன். அஜய் உன்னை விட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் பழகிறேன், என்கிட்டயே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்றான். சின்ன குழந்தை தானே என்று நிறுத்தினான். என்ன சொல்வதென்று புரியாமல் விழித்த சகியையே ஒரு கணம் யோசனையுடன் பார்த்துவிட்டு, இப்பதான் அவன் அம்மா அப்பாவையே இழந்திருக்கிறான். உன்னையும் உடனே பிரிஞ்சா அஜய் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் எங்களோட பழகிற வர ஒரே ஒரு வருஷமாவது நீ அங்கே வந்து தங்கினாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு அவனோட நன்மையில அக்கறை இல்லைன்னு புரியுது. சரி, நீ ஒன்றும் வர வேணாம், நாங்க பார்த்துக்கிறோம் என்று கோபத்துடன் கூறிவிட்டு வேகமாக எழுந்து சென்று விட்டான் ஆதித்யா. அவன் சகியிடம் கோபமாக ஏதோ பேசுவதை உணர்ந்த அஜய் கண்களில் பயத்துடன் அவளிடம் இன்னும் ஒட்டிக்கொண்டான். இவனை பிரிந்து தன்னால் இருக்க முடியுமா என்ற தவிப்பு அவளுக்கு மனதை ஆழமாக பாதித்தது. இந்த குழந்தைக்காண்டியாவது நாம போய்தான் ஆகணும் என்று முடிவுக்கு வந்தாள் சகானா. பிறகு ஆதித்யாவிடம் சென்று தானும் கேரளாவுக்கு வருவதாக கூறிய போது அவன் விழிகள் ஒரு கணம் விரிந்து பளபளத்தது ஞாபகத்திற்கு வந்தது. 30 நாட்கள் காரியம் முடிந்த பின் சாமான்களை எல்லாம் அடுக்கி லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டு இன்று காலையில் கிளம்பி இருவரும் ஆதித்யாவுடன் கேரளாவுக்கு செல்கின்றனர். அங்கு சென்றால் தங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குமோ என்ற மனக்கலக்கத்துடன் தான் சகானா செல்கிறாள். ஒருவித பய உணர்வு மனதை கிள்ள கண் விழித்த போது அஜய் அப்போதுதான் விழிக்க ஆரம்பித்திருந்தான். அவனுக்கு தான் எடுத்து வந்திருந்த இட்லியை ஊட்டியபடியே வேடிக்கை காட்டினாள். இப்போது அஜய் ஆதித்யாவிடம் சிறிது பயம் நீங்கி பழக ஆரம்பித்திருந்தான். சகியின் மனம் ரயிலின் வேகத்தை விட அதிகமாக படபடத்தது. ரயில் கொச்சினை நெருங்கிக் கொண்டிருந்தது. கொச்சினிலிருந்து காரில் மூவரும் ஆதித்யாவுடைய ஊருக்கு கிளம்பினர். வழியில் இருபுறமும் சோலை என பசுமை மனதை அள்ளியது. மழைத்தூறலாக பெய்து கொண்டே இருந்தது. சிலுசிலுவென்று சாரலாய் குளிர்ந்த காற்று அவள் மேனியை வருடிச் சென்றது. ஒரு பெரிய ஏரி அருகே சென்று கார் நின்றபோது சகானாவுக்கு அது என்னவென்றே புரியவில்லை. அங்கிருந்து 3 பேரும் மோட்டார் படகில் சென்றனர். சகிக்கு இது புதுமையான அனுபவமாக இருந்தது. நீரில் பெரிய படகு ஒன்றும் எதிரே வந்து கொண்டிருந்தது. அஜய் தண்ணீரை பார்த்ததும் கைதட்டி குதூகலித்தான். துள்ளி விழுந்து விடாமல் அவனை இறுக பற்றி கொண்டாள் சகானா. அவர்களின் படகு ஒரு படகுத்துறையில் சென்று நின்றது. அங்கிருந்து பார்த்தால் சிறிது தூரத்தில் மேடான பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான வீடு தெரிந்தது. வீட்டின் முன்புறம் பெரிய தோட்டத்துடன் இருபுறமும் சரிவாக அமைந்த பகுதிகளுடனும் 2 அடுக்கு வீடாக அமைந்திருந்தது. அந்த வீட்டின் அமைப்பே சகானாவின் மனதை கவர்ந்தது. புதிய வீட்டை பார்த்து பயந்து போன அஜய் அவளுடைய கழுத்தை பிடித்து இறுக கட்டி கொண்டான். சகானா அவனை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்துச் சென்றாள். ஒரு வயதான அம்மாதான் வந்து கதவை திறந்து வரவேற்றார். சகானாவையும் குழந்தையையும் கண்டதும் முகத்தில் ஆச்சரியமான புன்னகையுடன் அஜயை நோக்கி கை நீட்டினார் அந்த நீல அம்மா. அவன் மிரண்டு போய் திரும்பி சகியிடமே ஒட்டிக்கொண்டான். அந்த அம்மாவை பார்த்ததுமே ஏனோ தன் தாயின் நினைவுதான் வந்தது சகானாவுக்கு. அஜயிடம் குனிந்து, பாட்டிமாடா செல்லம், உன்னை ஆசையா பார்த்துப்பாங்க, மம்முலாம் தருவாங்க, பாட்டிமாவுக்கு வணக்கம் சொல்லு பாப்போம் என்று கொஞ்சவும் அவன் தயக்கத்துடன் நிமிர்ந்து வணக்கம் என்று மழலையில் கூறி கை குவித்தான். அவனுடைய கையை ஆசையுடன் பற்றி கொண்டவர், குழந்தை அப்படியே பெரிய தம்பி மாதிரியே இருக்குமா, ஆனாலும் இப்படி நடந்திருக்க கூடாதுதான் இந்த வீட்டில் என்று கண்ணீர் மல்க வருத்தத்துடன் கூறிவிட்டு அஜயின் கன்னத்தை வருடினார். அஜய் சகியின் மேல் சலுகையாக சாய்ந்து கொண்டான். அவன் அப்படியே சத்யாவின் மறுபதிப்பு. தன்னுடைய அப்பாவைப் போலவே நிறமாக சுருண்ட முடியுடன் சிரிக்கும் கண்களுடன் கொஞ்சம் சதைப்பிடிப்பான உடல் கட்டுடன் இருந்தான். ஒருவேளை ஆதித்யா சத்யா மாதிரி இருந்தால் அஜய் பயப்பட மாட்டானோ என்று சகானாவுக்கு தோன்றியது. சத்யா மிகவும் மென்மையானவன். ஆனால் ஆதித்யா வேறு ரகம். அவனுடைய அம்மா மாதிரி உருவம், மாநிறத்தில் உயரமாக அகன்ற தோள்களுடன் அடர்ந்த மீசையும் அழுத்தமான முகவாயுடனும் அவனை பிடிவாத குணமுள்ளவனாக காட்டும் முக அமைப்புடனும் அனாவசியமான சதை சரிவின்றி ஆண்மை நிரம்பியவனாகவும் இருந்தான். ஆதித்யா அவர்களுக்கென்று 2 அறைகளை ஒதுக்கியிருந்தான். அழகான கட்டிலுடன்
எல்லா வசதிகளுடனும் உள்ளேயே குளியலறை வசதியும் அமைத்து பெரிதாக இருந்தது ஒரு அறை. ஆதித்யா அடுத்த அறையை திறந்து காட்டினான். அந்த அறை முழுவதும் விளையாட்டு ஜாமான்கள், பொம்மைகள், சைக்கிள், சிறிய கார் என்று அஜய்க்காகவே தயார் செய்யப்பட்டிருந்தது. சிறிய மேஜை, நாற்காலி ஒரு புறமும், மறுபுற சுவரில் வண்ண வண்ண கார்ட்டூன் படங்களும் ஒட்டப்பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த அறையை பார்த்ததுமே அஜய்க்கு கண்கள் விரிந்து பளபளத்தன. ஆனாலும் சஹானாவிடமிருந்து கீழே இறங்க மறுத்தான். அவனை திரும்பவும் தங்கள் அறைக்கு அழைத்து வந்தாள் சகி. இருவரையும் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் ஆதித்யா. அஜய்க்கு முகம் கழுவி வேறு உடை மாற்றி படுக்க வைத்தாள் சஹானா. அவன் உறங்கியதும் தானும் சென்று முகம் கழுவி விட்டு வந்து படுத்தவள் அஜயை அணைத்து கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாள். அன்று மாலையில் அறைக்கதவை மெதுவாக தட்டிவிட்டு உள்ளே வந்தான் ஆதித்யா. சிறு குழந்தை போல் உறங்கும் சஹானாவையும் அஜயையும் சிறிது நேரம் பார்த்தவன் மெதுவாக அஜயின் அருகே சென்று அவன் தலையை தடவி கொடுத்தான். உடனே அவன் தொடுகையில் விழித்த அஜய் சஹிமா என்று அவளுடன் இன்னும் ஒட்டிக்கொண்டான். அவனது அசைவில் கண் விழித்த சஹி நேரே ஆதித்யாவை காணவும் ஒரு நொடி மிரண்டு பிறகு இயல்பாகி எழுந்து அமர்ந்தாள். விழிகளில் வினாவுடன் அவள் நோக்கிய போது, அம்மா அஜயை பார்க்கணுமா, அதான் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன், அவனை ரெடி பண்ணிட்டு கீழே அழைச்சிட்டு வரியா என்றான் கேள்வியாக ஆதித்யா. சரி என்று தலையசைத்துவிட்டு அஜயுடன் குளியலறைக்கு சென்றாள் சகானா. அவனை தயார் செய்து தானும் கிளம்பி கண்ணாடியில் பார்த்தபோது இளஞ்சிவப்பு நிற சுடிதாரில் அம்சமாக இருந்தாள் அவள். அஜயுடன் கீழே ஹாலுக்கு சென்றபோது அங்கு சாவித்திரி அம்மா ஆதித்யாவுடன் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். அஜயை கண்டதும் முகம் மலர்ந்து எழுந்து வந்து அவனை தூக்க முயன்றார். அஜய் அவரிடம் போக மறுத்தான். சஹானா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. கண்களில் மிரட்சியுடன் திரும்பிக் கொண்டான். அவளிடம் திரும்பிய சாவித்திரி அம்மா, என்ன பிரயாணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? அஜயை வளர்க்க தான் நீங்க வந்திருக்கிற, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நடந்தா போதும், அவனை நல்லா கவனிச்சுக்கணும் என்ன? சரி நீ கிளம்பு என்றார் கண்டிப்பு கலந்த குரலில் கோபத்துடன். சஹானா மனம் உடனே தொய்ந்தது. நிமிர்ந்த அவரை நோக்கியவள், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அஜய்னா எனக்கு உயிருமா, அவனை நான் நல்லா பார்த்துப்பேன் என்று கூறிவிட்டு அஜயுடன் திரும்பி வேகமாக மாடிக்கு வந்து தங்கள் அறைக்குள் நுழைந்ததும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சிறிது நேரம் தேவைப்பட்டது சஹானாவிற்கு. சிறிது நேரம் கழித்து ஆதித்யா அந்த அறையை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். சஹானாவும் புரிந்து கொண்டு சிரித்தவள், என்ன விஷயமா வந்தீங்க சார் என்று கேட்க அவளை வினோதமாக பார்த்த ஆதித்யா, என்ன சொன்னப்ப என்றான் புருவங்கள் நெறிய. ஏதோ சொல்லணும் தானே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன் என்றாள். அதில்ல, அதுக்கப்புறமா ஏதோ சொன்னியே சார்னு, அதை கேட்டேன். சாருன்னா ஒன்று வேணாம், சும்மா பேர் சொல்லியே நீ கூப்பிடலாம் என்ன? நான் ஒன்றும் உன்னோட பாஸ் இல்லை சார்னு கூப்பிட்றதுக்கு என்றான். இல்லை, அது மரியாதையாக இருக்காது என்று பதட்டத்துடன் மறுத்தாள் சகானா. நான் என்ன உன்னை வாடா போட நான் கூப்பிட சொல்கிறேன் மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு? ஆமாம், நீ சத்யாவை எப்படி கூப்பிடுவ என்றான் அழுத்தமான குரலில். மாமான்னு கூப்பிடுவேன், ஆனால் உங்களை அப்படி கூப்பிட முடியாதே. ஆதித்யாவும் யோசனையுடன், அப்போ நீயும் அம்மா மாதிரியே ஆதித்யான்னு கூப்பிடு என்று இயல்பாக கூறிவிட்டு அஜயை தூக்கி முத்தமிட்டான். பிறகு அவளிடம் திரும்பி, எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன் பாரு, இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம எல்லாரும் வெளியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன், 2 பேரும் 7 மணிக்கு தயாராகிடுங்க என்றான். ஒரு நிமிடம் யோசித்த சகானா, வந்த முதல் நாளே வெளியே வேணாமே, அஜய்க்கு இந்த இடம் பழகட்டும், வெளி சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்குமான்னு தெரியல என்றாள் யோசனையுடன். உடனே முகம் மாறிவிட, சரி நான் வரேன்டா குட்டி பையா என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் ஆதித்யா. இரவு சாப்பாடு அறைக்கே வந்தது. சப்பாத்தியும் இட்லியும் செய்து எடுத்து வந்தார் நீலா அம்மா. அவர் சகியை பார்த்து, என்னை நீலானே கூப்பிடுமா, குட்டி தம்பி என்ன சொல்றாரு என்று கேட்டுக்கொண்டே வந்த அஜய் சாப்பிடும் வரை கூட இருந்து பார்த்து விட்டுதான் சென்றார் நீலாம்மா. சகானா தன் மனதை திருப்ப அஜய்க்கு கதை சொல்லி உறங்க வைத்த பின் சிறிது நேரம் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அறை கதவு மெலிதாக தட்டப்பட்டது. யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் எழுந்து சென்று கதவை திறந்த போது அங்கு ஆதித்யா நின்றிருந்தான். முகம் சுருங்க நிமிர்ந்த சகானாவை பார்த்து, அஜய் தூங்கிட்டானா? விளக்கெறிஞ்சதால அவன் முழிச்சிட்டு இருக்கானோன்னு நினைச்சிட்டேன், குட் நைட் என்றவன் தன் அறைக்கு சென்று விட்டான்.
இரவு உடையுடன் அவன் முன் நின்றது சகானாவிற்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவசரமாக கதவை தாளிட்டு விட்டு வந்து படுத்தவள் அப்படியே உறங்கிப் போனாள். பயண அலுப்பும் அதிகாலையிலேயே அன்று விழித்ததுமாக சேர்ந்து இருவரும் நன்றாக உறங்கினார்கள். மறுநாள் காலையில் விழித்ததுமே தான் எங்கிருக்கிறோம் என்றே புரியவில்லை சகானாவிற்கு. பின்பு நன்றாக விழித்ததை உணர்ந்து அஜய் தூங்கும் போதே எழுந்து குளித்துவிட்டு தன் வேலைகளை முடித்து அவனை எழுப்பினாள். வீடு அமைதியாக இருந்தது. ஒரு பணிப்பெண் மட்டும் வீட்டை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சமையலறைக்கு சென்று அஜய்க்கு பாலில் காம்ப்ளான் கலந்து கொடுத்துவிட்டு நீலாம்பாளிடம் சொல்லிக்கொண்டு அஜயுடன் வெளியே வந்தாள் சகி. வீட்டை சுற்றி கொண்டு பக்கவாட்டில் உள்ள படிகளில் இறங்கிய போதுதான் இருவருமே ஆதித்யாவை பார்த்தனர். ஜாகிங் முடித்து வந்து கொண்டிருந்தான் அவன். அவர்கள் இருவரையும் கண்டவுடன் குட் மார்னிங்டா என்று கூறிவிட்டு அஜயின் கன்னத்தை செல்லமாக தட்டியவன் அவளிடம் திரும்பினான். கண்கள் சுருங்க, என்னடா நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு பச்சை ரோஜா புதுசா பூத்திருக்கேன்னு தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கிட்ட வந்து பார்த்தா தானே தெரியுது அது என்னன்னு என்றான் குறும்புடன். குனிந்து தன் உடையை பார்த்தபோது அதன் இளம் பச்சை நிறமும் அவனுடைய வார்த்தைகளின் பொருளும் புரிந்து மனம் படபடக்க முகம் சிவந்து போனாள் சகானா. இவையே இப்படி தன்னை வார்த்தைகளாலும் பார்வைகளாலும் தவிக்க வைக்கிறா என்ற எண்ணத்தில் நெஞ்சம் ஆடிக்காற்றில் சிக்கிய இலவம் பஞ்சாய் அலைப்பாய்ந்தது. இது நல்லதுக்கில்ல என்ற எச்சரிக்கை உணர்வு மனதில் ஊடுருவ வேகமாய் நிமிர்ந்து அந்த இடத்தை விட்டு நகன்று விட்டாள் அவள். இரு புருவங்களும் நெறிய அவளையே ஒரு கணம் வெறித்தவன் உதடுகளை பிதுக்கி தோளை குலுக்கிக் கொண்டு சென்றான். அக்காவும் மாமாவும் இப்போது உயிருடன் இருந்து இந்த குடும்பத்துடன் இணைந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். மேஜையின் மேல் காலை டிஃபன் தயாராக இருந்தது. புட்டும் கொண்டைக்கடலை மசாலாவும் ஆப்பமும் தேங்காய் பாலும் இருந்தது. அவற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அஜய்க்கு ஊட்டிக் கொண்டிருந்தாள் சகானா. சாப்பிடுவதற்கு எப்போதுமே அஜய் அடம் பண்ணியதில்லை. சமத்தாக இருப்பான். கையில் கார் பொம்மையுடன் அவன் சாப்பிடும் அழகையே ரசித்துக் கொண்டிருந்தாள் சகி. அப்போது சாப்பிடுவதற்காக அங்கு வந்த ஆதியும் அஜயின் பக்கத்து நாற்காலியிலேயே இயல்பாக அமர்ந்து கொண்டான். நீலா அம்மா அவனுக்கும் டிஃபன் எடுத்து வைத்தார். அஜயை கொஞ்சியபடியே மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திரும்பி சகானாவை பார்த்து, அஜய் காரெல்லாம் சாப்பிடுவானா? இந்த பக்கத்து சமையல் அவனுக்கு பிடிக்கலைட்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய சொன்னா நீலாமா செய்வாங்க. அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா அவங்க கிட்ட சொல்லிடுன என்றான். சகியும், நேத்தே நான் நீலாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அஜய் எல்லாமே சாப்பிடுவான். சாப்பிட அடம் பண்ணவே மாட்டான். நாங்களும் அங்கே இதெல்லாம் பண்ணுவோம். சத்யா மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் அக்கா சமைப்பாங்க. அதனால அஜய்க்கும் இதெல்லாம் பிடிக்கும் என்றாள். சத்யாவை பற்றி பேசியதுமே ஒரு கணம் அவன் முகம் மாறி பின்பு தன் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தது. அப்போது அங்கு வந்த சாவித்ரி அம்மா சகானாவிடம், ஏம்மா அவனை தோட்டத்தில் வச்சு விளையாட்டு காட்டி சாப்பிட ஊட்டலாமே, பெரியவங்க மாதிரி ஒரே இடத்துல உட்கார வச்சு ஏன் சாப்பாடு கொடுக்குற என்றார் குற்றம் சாட்டும் குரலில். அதற்குள் ஆதித்யா, ஏம்மா குழந்தை மேஜையில் உட்காந்து சாப்பிட்றது நல்ல பழக்கம் தானே, அதை ஏன் மாற்றணுங்கிறீங்க? நானே அவன் இப்படி பழகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூடவும் அவனுக்கு பழக நேரம் கிடைக்குமே, ஏண்டா குட்டி பையா என்றான் அஜயின் தலையை செல்லமாக களைத்து விட்டபடி. அஜய்க்கு என்ன புரிந்ததோ ஆதித்யாவை பார்த்து கைதட்டி சிரித்தான். கண்களில் மெலிதான சீற்றத்துடன் சகியை பார்த்துவிட்டு அங்கிருந்து அகன்றார் சாவித்ரி அம்மா. அஜய் சாப்பிட்டு முடித்ததும் அவனை தூக்கி கொண்ட ஆதித்யா, நீ சாப்பிட்டுட்டு வந்து இவனை தூக்கிறியா என்று கேட்டபோதே அஜய் சகியிடம் தாவிக்கொண்டு சினுங்கினான். அவன் அருகில் வந்த சகானா அஜயின் கையை பிடித்து கொண்டு, அஜுமா அழக்கூடாது என்ன, சகிமா சாப்பிடணும் இல்லையா, நீ சித்தப்பா கிட்ட சமத்தா இருப்பியா, நான் சாப்பிட்டுட்டு உடனே வந்து தூக்கிப்பேனா சரியா என்று கூறி அவன் கையில் முத்தமிட்டு விட்டு சமையலறைக்குள் சென்றாள். அவள் சாப்பிடும் வரை ஆதித்யாவும் அஜயை தூக்கி வைத்துக் கொண்டு அங்கேயே நடந்து கொண்டிருந்தான். சாப்பிட்டு கொண்டே நிமிர்ந்து அவர்களை பார்த்தபோது ஆதித்யா அஜயிடம் குனிந்து மெதுவான குரலில் என்னவோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் வந்ததும் அஜய் அவளிடம் தாவிக்கொண்டு வந்து விட்டான். மாடிக்கு சென்று அஜயை விளையாட விட்டுவிட்டு கம்ப்யூட்டர் சம்பந்தமான புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள் சகி. 11 மணிக்கு சகானா கூறியது போலவே சத்துமாவு கஞ்சியை காய்ச்சி எடுத்துக்கொண்டு வந்தார் நீலாமா. அஜய்க்கு ஊட்டிவிட்ட பிறகு அவன் தூங்கியதும் சகானாவிற்கு பொழுதை போகவில்லை. கீழே வந்து சமையலறையில் நீலாமாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்போது மேற்பார்வையிட உள்ளே வந்த சாவித்ரி அம்மா, குழந்தைங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றார் கோபமாக. சகானா மெல்லிய குரலில்,
இல்லைம்மா, அஜய் தூங்குறான், அதான் சும்மா இருக்கிறதுக்கு பொழுது போகலை. அஜய் எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்குவாம்மா. இங்கே நீலாமாவுக்கு உதவி செய்யலான்னு தான் வந்தேன் என்றாள். ஒரு நிமிஷம் என்னோட வா என்று கூறிவிட்டு முன்னே சென்ற சாவித்ரி எதிரே இருந்த அறைக்கு அவளை அழைத்துச் சென்றார். உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை மட்டும் நீ செஞ்சா போதுமா? அப்புறம் நீங்கள் வந்து இருக்கிறதே அஜய்க்காக தான் அப்படிங்கிறத மறந்துடாத. அதனால தான் உன்னை இங்கே அழைச்சிட்டு வரவே சம்மதிச்சேன். உங்கள் அக்கா மாதிரி பெரிய புளிய கொம்பா பிடிச்சா வாழ்க்கையில் உயர்ந்துடலாம்னு எது என்ன இருந்தால் அதை மறந்துடு என்ன என்றவர் கோப மூச்சுடன் நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். என் பையன்கிட்ட பேசுகிற வேலையே இனிமேல் வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? இன்னும் 1 வருஷம்தான் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் அஜயை நாங்களே பார்த்துப்போம். உனக்கு கோயம்புத்தூரில் ஒரு வேலை வாங்கி தர சொல்கிறேன், நீ அங்கே போயிடலாம் என்றார். அவருடைய பேச்சின் அர்த்தம் உணர்ந்து அவள் முகத்தில் வேதனையும் அருவருப்பும் ஒன்றாக தோன்றியது. என்ன பொம்பளை இவங்க! அக்காவோட உண்மையான காதலையும் கொச்சப்படுத்தி என்ன பற்றியும் தவறா கணிச்சு செச்ச என்று நினைத்து வேதனைப்பட்டாள் அவள். அவளுடைய முக பாவத்தையே கவனித்துக் கொண்டிருந்த சாவித்ரி ஒரு வெற்றி புன்னகையுடன் வெளியே செல்ல திரும்பினார். 1 நிமிஷமா என்று சஹானா அவர் முன் வந்து, இனிமே எந்த நிலைமையிலையும் நான் உங்க பிள்ளையோட பேசவோ அவர் வாழ்க்கையில குறுக்கிடவோ மாட்டேன். ஆனா பணத்தை பெருசா நினைச்சு வந்ததா மட்டும் எங்க குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ்மா என்று கூறிவிட்டு வேகமாக மாடிக்கு சென்று விட்டாள். ஜன்னலில் முகம் புதைத்து மூச்சு வாங்க நின்று யோசித்த போது காதல் கொண்ட உள்ளம் கண்ணாடி போல் தன்னை எல்லோரிடமும் காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற அச்சம் முதலாக மனதில் எழுந்தது. பாதரச துளியாய் இங்கு ஒட்ட மனம் மறுத்தது. அன்றைய பொழுது அமைதியாகவே சென்றது. இரவு சாப்பாட்டை தங்கள் அறைக்கு கொண்டு வந்து வைத்து விடும்படி அவள் நீலாம்மாவிடம் கூறிவிட்டாள். காலையிலும் அஜய்க்கு மட்டும் அறைக்கு எடுத்து வந்து தரும்படியும் பிறகு தான் வந்து சாப்பிடுவதாகவும் கூறியிருந்தாள். மறுநாள் காலையில் எழுந்ததுமே வெளியே செல்ல வேண்டுமென்று மழலையில் கேட்டுக்கொண்டிருந்த அஜயை தூக்கி கொண்ட சஹானா வெளியில் வந்தவள் மறுபுறம் தென்னந்தோப்புக்கு செல்லும் படிகளில் இறங்கி தோப்பிற்குள் நடக்க ஆரம்பித்தாள். உற்சாகத்துடன் அஜய் கீழே இறங்க முயற்சி செய்யவும் அவனை நடக்க விட்டபடி கையை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்து சென்றாள். பிறகு வீடு திரும்பி அஜயை குளிக்க வைத்து டிஃபன் கொடுக்கும்போது அறை கதவு தட்டப்பட்டது. கதவு திறந்து பார்த்தால் அங்கு ஆதித்யாதான் நின்று கொண்டிருந்தான். சிறு புன்னகையுடன் அவனை ஏறிட்ட சகி, அஜய் யார் வந்திருக்காங்கன்னு பாருடா என்று கூறிக்கொண்டே அஜயிடம் வந்தாள். அவர்களை பார்த்த ஆதி, ஏன் நீங்கள் 2 பேரும் காலையில் கீழே சாப்பிடவே வரல? எதுவும் பிரச்சனையா என்ன? அஜய் நல்லா தானே இருக்கான், உடம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டுக்கொண்டே வந்து அஜயை தூக்கி கொண்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அஜய் நல்லா தான் இருக்கா. காலையில் நாங்கள் தோப்பு பக்கம் போய் நடந்துட்டு வந்தோம். நீலாமா டிஃபனை இங்கே கொண்டு வந்துட்டாங்க, அதுதான் என்று உண்மையை மறைத்து கூறினாள் சகி. ஏ குட்டி பையா, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் வாங்கிட்டு வரேன்டா என்றவன் அவளிடம் திரும்பி, உனக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டான், கண்களில் எதிர்பார்ப்புடன். எதுவும் வேணா என்று தலையசைத்த சஹானா, அஜய்க்கு எல்லாமே இருக்கு, ஒன்று வேணா என்றாள். அஜய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதித்யாவிடம் பழகத் தொடங்கியிருந்தான். அவன் வந்து தூக்கினால் இப்பொழுதெல்லாம் அழுவதே இல்லை. ஆதித்யா அவனிடம் சிறிது நேரம் விளையாடிவிட்டு சென்றதும் கீழே சென்ற சஹானா சாப்பிட்டு விட்டு பிறகு அஜயை அழைத்து கொண்டு சாவித்ரி அம்மாவிடம் சென்றபோது அவர் வரவேற்பறையில் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு தனியே அமர்ந்திருந்தார். நல்ல வேளையாக ஆதித்யா அங்கு இல்லை. அஜயை அவரிடம் கொடுத்தவள் அவன் அழ ஆரம்பிக்கவும் குனிந்து, அஜு செல்லம், நம்ம பாட்டிமாடா, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, நீ அவங்களோட விளையாடுவியா, நான் போய் உன் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வருவேனா என்று அவனை சமாதானப்படுத்திவிட்டு மேலே சென்றவள் சிறிது நேரம் கீழே இறங்கி வரவே இல்லை. அஜய் தன் பாட்டியுடன் பழகட்டும் என்ற எண்ணத்தில் மாடியிலேயே இருந்தாள். மனம் துக்க நினைவுகளில் மூழ்கியது. தான் விரும்பிய யாருமே தனக்கு நிலைக்க மாட்டார்களோ என்ற பயம் பரவி உடல் குலுங்கியது. சஹானா கீழே வந்தபோது அங்கு இருவரையுமே காணவில்லை. வெளியே சென்று பார்த்தபோது அஜய் ஆதித்யாவுடன் காரில் வந்து இறங்கினான். அவளை கண்டதும் சஹிமா என்று ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான். ஆதித்யா அலுவலகத்திற்கு செல்பவன் போல உடை அணிந்திருந்தான். அவள் அருகே வந்து, அவனோட அழுகையை சமாளிக்க முடியல அம்மாவால், அதான் காரில் ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போனேன் என்றான். அஜயை தூக்கி கொண்ட சஹானா, இவன் அம்மா கிட்ட பழகட்டும் தான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனேன். ஏண்டா அஜு, பாட்டி பார்த்து பயந்துட்டியா என்ன? பாவண்டா அவங்க, இனிமே சமத்தா இருக்கணும் என்ன என்று கூறவும் பெரிய மனிதன் போல் தலையாட்டினான் அஜய். அவன் கன்னத்தை தட்டிவிட்டு கிளம்பினான் ஆதித்யா. சஹானா புன்னகையுடன் உள்ளே வந்தபோது
அங்கு கோபமாக நின்று அவளையை முறைத்து கொண்டிருந்தார் சாவித்ரி. என்ன, என் பையனோட பேசணும் தான் அஜய் என்கிட்ட விட்டியா? நான் கூட நீ பேசினதை வச்சு ஏதோ நீ நல்லவன் நினைச்சேன். ஒரு நிமிஷம் உன் குடும்பத்தோட புத்திய காமிச்சிட்டு இல்ல, அதான் பணக்காரனை பார்த்தா அட்டையா ஒட்டிக்கிறது எனக்கு மறந்து போச்சு என்று கோபத்துடன் சீறினார். அவருடைய முகத்தையும் பேச்சையும் கண்ட அஜய் சகியின் தோள் வளைவில் பயத்துடன் முகத்தை புதைத்து கொண்டான். சகானாவின் மனதில் முதலாக தான் ஏன் இங்கு வந்தோம் என்ற கவலை வந்து தீண்டியது. கலங்கிய கண்களுடன் ஒன்றும் பேசாமல் மாடிக்கு சென்று தனிமையில் யோசித்தாள். கவலை கொண்ட மனிதனை சிறு சொல் கூட உடைக்கும் என்பது மெய்தான் போலும். கவலை அவள் மனதை ஆக்கிரமித்து உடைத்தது. இமைகள் நனைந்தன. அஜயுடன் சேர்ந்து விளையாடியே அன்றைய பொழுது போனது. மாலையானதும் அவனை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றாள் சகானா. ஆதித்யா 7 மணிக்கு தான் எப்போதுமே வீட்டுக்கு வருவான் என்று நீலாம்மா கூறியிருந்ததால் அவன் இல்லாத போதே சென்று வரலாம் என்று சென்றாள். கடல் தன் அலைக்கரங்களை விரித்து வரவேற்றது. அஜய் ஆர்வத்துடன் கடல் நீரில் நின்று விளையாடினான். கடல் மணலில் காலுக்கடியில் நண்டு ஒன்று சின்னதாக ஓடவும் சகிமா என்று பயத்துடன் ஓடி வந்த போது அவனை பயம் தெளிய வைத்து மணலில் அமர்ந்து மணல் வீடு கட்ட ஆரம்பித்தாள் சகானா. அவளையே கண் கொட்டாமல் பார்த்திருந்த அஜய், ஐ சகிமாவோட வீடு என்று கைத்தட்டி ஆராவாரம் செய்தான். திடீரென்று பின்னாளிலிருந்து ஆதித்யாவின் குரல் கேட்டது. ஹாய் அஜய், என்ன உங்க சகிமா எனக்கு போட்டியா வந்துடுவாங்க போல இருக்கு. போனா போகுதுன்னு இடம் கொடுத்தா இங்கேயே வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதித்யா பிஆர்க் முடித்துவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தி வந்தான். அதனால்தான் சகானா மணல் வீடு கட்டியதை பார்த்து தனக்கு போட்டியாக வருவதாக கிண்டல் செய்தான். இவன் இந்த நேரத்தில் எப்படி வந்தான் என்ற யோசனையுடன் மௌனமாக அமர்ந்திருந்தாள் சகி. ஆதித்யாவை கண்டதும் சந்தோஷத்தில் துள்ளினான் அஜய். குழந்தையை மடியில் அமர்த்தி கொண்டவன், என்ன பீச்சுக்கு வந்தாலே ஒரே குஷிதானா, நம்ம 2 பேரும் விளையாடலாமா என்றான். அஜய் தலையாட்டியதும் என பிடி பார்ப்போம் என்று கூறிவிட்டு எழுந்து மெதுவாக ஓட ஆரம்பித்தான். அஜய் துரத்த ஆதித்யா ஓட ஒரே சிரிப்பாக இருந்தது. கடல் மணலில் தத்தி தத்தி ஓடும் அஜயை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் சகானா. அதை பார்க்கவே சகிக்கு மனசுக்கு இதமாக இருந்தது. சத்யாவின் இறப்பிற்கு பிறகு அஜய்க்கு ஒரு ஆணின் அன்பு தேவையாக இருந்தது. என்னதான் பெண்கள் வளர்த்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு ஆணின் அரவணைப்பும் கண்டிப்பும் நிச்சயம் தேவை என்ற எண்ணம் சகானாவிற்கு எப்போதுமே உண்டு. அப்பாவின் அன்புக்கு ஏங்கியவர்களில் அவளும் ஒருத்திதானே. அந்த வழி அவளுக்கும் தெரியும். இப்போது அஜய்க்கு அவன் சித்தப்பாவின் அன்பாவது கிடைத்ததே என்ற நிம்மதி மனதில் நிறைந்தது. வீட்டுக்கு திரும்பிய போது சாவித்ரி வாசலிலேயே காத்திருந்தார். ஆதி, நீ ஏன்பா வந்த உடனே ரெஸ்ட் எடுக்காம கடற்கரைக்கு போன? போய் டிஃபன் சாப்பிடு போ என்று கூறி அனுப்பிவிட்டு கோபத்துடன் திரும்பிக் கொண்டார். அஜயை சாப்பிட வைத்துவிட்டு வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் சகானா. அரை வாசலருகில் யாரோ வருவது உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தபோது ஆதி வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அஜய் மகிழ்ச்சியுடன் ஓடி வரவும் அவனை அன்புடன் தூக்கி கொண்டான் ஆதித்யா. சகானாவிடம் திரும்பி, இன்னைக்கு ராத்திரி வெளியே ஹோட்டலில் ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு நாம எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்றோம், ஓகே தானே என்றான் அவளையை கூர்ந்து பார்த்தபடி. எனக்கு தலைவலி, அதனால நீங்களே அஜயை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு குனிந்து கொண்டாள் சகி. அவளையை ஆழமாக பார்த்தவன், ஏன் பொய் சொல்ற? என்னோட வர இஷ்டம் இல்லைன்னா நேராவே சொல்லிடலாம்ல சகானா, அதுக்காக என் பொய்யா தலைவலியை துணைக்கு கூப்பிடுறேன் என்றான் சீற்றத்துடன். அவன் கோபத்தை விட தன்னை முதல் முறையாக அவன் பெயர் சொல்லி அழைத்தது அவளை அதிகம் பாதித்தது. அவனுடைய உச்சரிப்பில் தன் பெயரை அழகாகிவிட்டதைப் போல் உணர்ந்தாள். ஆதித்யா அவளையே கவனிப்பதை உணர்ந்து நிமிர்ந்த சகானா, அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு வாங்களேன், அஜயும் தான் இப்போ உங்க கூட நல்லா பழகிட்டானே, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்றாள் மெதுவாக. அவளையே யோசனையோடு பார்த்தவன், ஏன் அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்றான் கண்களில் கூர்மையுடன். சகானா உடனே, இல்லையே அம்மா ஒன்றும் சொல்லலை, நான் தான் தேவையில்லாம நான் எதுக்குன்னு நினைச்சேன் என்று கூறிவிட்டு அஜயை தூக்கி கொண்டாள். எது தேவை எது தேவையில்லைங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீயும் அஜயும் இன்னும் அரை மணி நேரத்தில் தயாராக இருக்கிறீங்க, அவ்வளவுதான் என்று ஆணையிடுவது போல் கூறிவிட்டு வெளியே சென்றான் ஆதி. மனதில் யோசனையுடனே அஜயை தயார் செய்துவிட்டு தானும் கிளம்பினாள் அவள். எளிமையாக ஒரு சந்தன நிற சுடிதார் அணிந்து தயாரான போது அதிலும் தேவதை போல் இருந்தாள். 3 பேரும் தயாராகி கீழே வந்து சாவித்ரி அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினார்கள். வாசலுக்கு செல்லும் வரையிலும்
அவரின் பார்வை முதுகில் ஈட்டியாய் குத்துவதைப் போன்ற உணர்வை சஹானாவிற்கு தோற்றுவித்தது. குத்தீட்டிகளாய் இந்த உலகம், தான் மட்டும் மௌன போர்வைக்குள் என்று அவளுக்கு தோன்றியது. வீட்டின் பின்புறம் கார் செல்ல சரிவான பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. காரில் கிளம்பி அவர்களை பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் ஆதித்யா. பெரிதாக மங்கிய ஒளியுடன் இருந்த அந்த ஹாலில் சென்று அமர்ந்ததும் ஆதித்யாவை உணவை வரவழைத்தான். அஜய்க்கு முதலில் கொண்டு வர சொல்லி அவனுக்கு ஊட்டினாள் சஹானா. பிறகு அவர்கள் இருவரும் சாப்பிட்டனர். எல்லா உணவு வகைகளுமே வித்தியாசமான சுவையுடன் நன்றாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து அவர்கள் வெளியே வரும்போது ஒருவன் வேகமாக முன்வந்து ஆதியிடம் நலன் விசாரித்து பேசிக்கொண்டிருந்தான். கிளம்பி போகும்போது திரும்பி சஹானாவையும் குழந்தையையும் கவனித்துவிட்டு ஆச்சரியமானான். நம்ம சத்யாசரோட குழந்தையா இது என்று கேட்டுக்கொண்டே ஆவலுடன் அஜயின் கையை பிடித்து முத்தமிட்டான். ஆதியின் முகம் ஏனோ மாறியது. குழந்தையை பார்க்கும்போது அப்படியே சத்யாசார் மாதிரியே இருக்கு மேடம் என்று அவளிடம் கூறிவிட்டு அனைவரிடமும் விடை பெற்று சென்றான். யார் இவனா இருக்கும்? ஒருவேளை ஆதியோட நண்பனா இருக்குமோ என்ற யோசனையுடன் அஜயை தூக்கி கொண்டு முன்னால் சென்றாள் அவள். அவனும் ஒன்றும் கூறவில்லை. காரில் செல்லும் போது அவன் புறம் திரும்பியவள், அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே என்றாள் கேள்வியாக. அறிமுகப்படுத்துகிற அளவு முக்கியமான ஆள் இல்லை, அதனால தான் சொல்லலை என்று அவன் குரலில் புரியாத ஒரு பாவம் இருந்தது. அதற்கு பிறகு ஏனோ மௌனமே நிலவியது அங்கு. மறுநாள் காலை பொழுது ரம்மியமாக விடிந்து கொண்டிருந்தது. அஜயுடன் தயாராகி வெளியே வந்து பார்த்தபோது இரவும் பகலும் கைக்குலுக்கிக் கொள்ளும் அந்த விடியலின் அழகு அற்புதமாய் காற்றில் இருந்த குளிரின் ஈரம் நாசியில் நலம் விசாரிப்பதாய் இருந்தது. தோப்பினுள் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் சஹானா. தென்றல் இதமாய் தோப்புகளில் உழவ நேரம் பார்த்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் மொட்டுகள் மௌனமாக மலர்ந்து கொண்டிருந்தன. அந்த இளங்காலையின் ஏகாந்தம் பொன்னானதாக இருந்தது. அஜயை இறுக பற்றி கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது நேற்றிரவு பார்த்த அந்த புதியவன் எதிரே வந்து கொண்டிருந்தான். அவளை கண்டதும் புன்னகைத்தவன், நீங்க தானே மோகனா மேடத்தோட தங்கச்சி என்றான். ஆமா என்று கூறிவிட்டு கண்களில் அவன் யார் என்ற வினாவுடன் நோக்கினாள் சஹானா. ஓ, என்னை அறிமுகப்படுத்திக்கவே மறந்துட்டேன் பாருங்களேன். என்னோட பேரு திலீப். இங்கே சாவித்திரி அம்மாவோட பள்ளியில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு சத்யாசாரை நல்லா தெரியும். அவர் இங்கே இருக்கிற பள்ளியை பொறுப்பேற்று நடத்துவார்னு நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னவெல்லாமோ நடந்து முடிஞ்சிடுச்சு என்று கூறிவிட்டு அவளின் சோர்ந்த முகத்தை கண்டவுடன் சாரிங்க என்றான். சகியும் பரவாயில்ல பரவாயில்ல என்று கூறி மெளிதாக முறுவளித்தாள். நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவன் அவளை புகழ ஆரம்பிக்கவும் அவள் தர்ம சங்கடத்துடன் தலை குனிந்து கொண்டாள். திலீப் அஜயை அவளிடமிருந்து வாங்கி கொண்டான். தன் தந்தையைப் போல் நிறமாக சுருண்ட முடியுடன் கண்ணாடி போட்டுக்கொண்டு இருந்ததாலோ என்னவோ அஜய் அவனிடம் மறுக்காமல் சென்றான். எந்த பந்தாவும் இன்றி அவன் இயல்பாக பேசியதால் அவனுடன் பேசுவது சஹானாவுக்கு சுலபமாக இருந்தது. திடீரென்று அவன், உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே என்றான். சஹானா என்று அவள் கூறிய உடனேயே, ரொம்ப அழகான பேரு, மோகனா சஹானா, ரெண்டுமே ராகத்தோட பேர் தான் இல்லையா? உங்க அம்மாவுக்கு சங்கீதம்னா பிடிக்குமா என்று கேட்டான். புன்னகையுடன், ஆமா, அம்மா பாட்டு டீச்சரா இருந்தாங்க, அதான் எங்க 2 பேருக்குமே ராகங்களோட பேரா வச்சிருக்காங்க என்றாள். எதிர்ப்புறம் நடந்து வந்து கொண்டிருந்த ஆதித்யா இருவரையும் கவனித்துக் கொண்டே வந்தான். திலீப்பிடம் சிரித்தபடி பேசிக்கொண்டு வரும் சஹானாவை பார்த்ததும் அவன் முகம் இறுகி கண்களில் சினம் தெரிந்தது. ஆதித்யா அவர்கள் அருகில் வந்தவுடன், திலீப் வணக்கம் சார் என்றான் பணிவுடன். அவனிடமிருந்து அஜயை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள் சகி. ஆதி தன் மனதினுள் சஹானாவை பற்றிய சிந்தனையுடனேயே பதிலுக்கு வணக்கம் கூறிவிட்டு மௌனமாய் தன் அறைக்கு சென்றான். அஜயை சாப்பிட வைத்து நீலாம்மாவிடம் கொடுத்து அவன் பாட்டியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு தனக்கு சாப்பிட எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள் சஹானா. சாவித்திரி அம்மாவிடம் சென்று அவருடைய சொற்களால் வேறு மனம் புண்பட வேண்டாம் என்று தோன்றியது அவளுக்கு. சாப்பிடும் போதே கதவு தட்டப்பட்டு அறைக்குள் சீற்றத்துடன் வந்தான் ஆதி. அவனை கண்டதும் எழுந்தவளை சாப்பிடும்படி சைகை செய்துவிட்டு ஜன்னல் அருகில் சென்று நின்றான். விழிகளில் சினத்துடன் அவளிருந்த பக்கம் கூட திரும்பாமலே, உனக்கு நான் சொல்லிதான் தெரியணும்ல, ஆம்பளைங்க எல்லாருமே நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. நீ சின்ன பொண்ணு, இப்போ எங்கள் பொறுப்பில் வேற இருக்க, அதனால எல்லார்கிட்டையும் ஒரு அளவாக பழக கற்றுக்கணும், புரிஞ்சது தானே? பின்னாடி எந்த பிரச்சனையும் உன்னால் வந்துடக்கூடாது என்று ஒரு புரியாத துணியில் கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். என்ன இவன் வந்தான்,
சோத்தை பார்த்து பேசிட்டு போறா. நான் யார்கிட்ட அப்படி பழகுன என்று யோசித்த போது உடனே திலீப்பின் நினைவு வந்தது. தான் ஒரு ஆணிடம் சாதாரணமாக பேசுவது கூடவா தவறென்று கேள்வியாய் தோன்றியது. ஒருவேளை தான் திலீப்புடன் பழகுவது ஆதியின் பொறாமையை தூண்டுகிறதோ என்ற எண்ணம் திடீரென்று தோன்ற நெஞ்சினுள் தித்திப்பாய் இறங்கியது. அதற்கு காரணம் என்ன என்று யோசித்த போது எந்த ஒன்றின் மேல் நேசம் அதிகமாகிறதோ அதை இழந்து விடுவோம் என்ற பயம் பொறாமையின் முதல் அறிகுறி என்பது புரிந்தது. ஆளுமை இல்லாத காதல் பூக்கள் இல்லாத தோட்டம் மாதிரியோ என்றும் கேள்வி எழுந்தது. ஆனால் அவன் விழிகளில் தெரிந்த தீவிரம் அவள் உயிரையே உழுக்குவதாக இருந்தது. தன்மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லையே என்ற வழி இதயத்தில் எழுந்தது. அன்று உன்னை நேசிக்க ஆரம்பித்ததை நான் தவிர்த்திருந்தால் இன்று என் மனம் உடைந்து போனதையும் தடுத்திருக்கலாம் என்று அவள் மனம் எண்ணியது. அன்றைய தினம் பாட்டியுடன் அஜய் சிறிது நேரம் தனியாக பயமின்றி விளையாடிக் கொண்டிருந்தான். சாயந்தரமே புதிதாக ஒரு பெண் சகானாவிற்கு உதவியாக குழந்தையை பார்த்து கொள்வதற்கென்று வேலைக்கு சேர்க்கப்பட்டாள். அந்த பெண் சித்ராவிற்கு 10-12 வயதிருக்கும். அவள் தன் உறவுக்கார பெண் என்று நீலாமா கூறினாள். அந்த பெண்ணும் நீலாமாவுடனே தங்கிக் கொண்டாள். ஏனோ அவளிடம் அஜய் அன்றே ஒட்டி கொண்டான். சிறு குழந்தை அந்த சின்ன பெண் சித்ராவை உடனே ஏற்றுக்கொண்டது. காலையில் சித்ராவும் அஜயை தயார் செய்வதற்கு சகானாவிற்கு உதவினாள். அன்று தோப்பில் நடந்து செல்லும் போது திலீப்பை மறுபடியும் சந்தித்தாள் சகானா. அவனுடன் பேசலாமா வேண்டாமா என்று எண்ணிய போது அவளை பார்க்கவேதான் வந்ததாக கூறினான் திலீப். நேற்று ஆது கூறியது சரியோ என்று மனதிற்கு பட்டது. அவளுடன் நடந்து கொண்டே அவள் படிப்பை பற்றி விசாரித்தான். அவள் பிஎஸ்சி என்றதும் நானும் எம்எஸ்சி தான், அப்புறம் நிர்வாக பயிற்சி முடிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு எதையோ நினைவுபடுத்தியவன் போல, நான் கேட்க வந்த விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமா என்று கேட்டான். தெரியுமே, ஏன் கேட்குறீங்க என்றாள் அவள். அவன் உடனே, அப்பாடா ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பாட்டு கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே பக்கத்தில் யாருமே சரியானபடி டீச்சர் இல்லை. பாட்டு தெரிஞ்சவங்களா தேடிட்டு இருந்தோம். இந்த தோப்பு முடிஞ்ச உடனே நம்ம குவார்ட்டர்ஸ் தான். நம்ம பள்ளியில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கன்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 வீடு இருக்குது. உங்களுக்கு சரினா காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ வந்து பாட்டு சொல்லித்தரலாம்ல என்றான் அவன். சகானாவின் மனதினுள் உற்சாகம் குமிழியிட்டது. தனக்கு தெரிந்த கலையை பிறருக்கு கற்றுத்தருவதில் வரும் சுகமே அலாது என்று தோன்றியது. உடனே சரி என்று சொல்லவும் தயக்கமாக இருந்தது. சாவித்திரி அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேனே என்றாள். வீட்டிற்கு வந்தவுடன் ஹாலில் அமர்ந்திருந்த சாவித்திரியிடம் சென்று மெதுவாக திலீப் கூறியதை பற்றி சொன்னாள் சகானா. அவளை நிமிர்ந்து பார்த்த அவர் கண்களில் எந்த உணர்வும் இல்லை. ஆர்வமின்றி, ஓ இஷ்டம், ஆனா அஜய் என்று கேட்டார். நானே அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேம்மா என்றாள் அவள். பிறகு, காலையில் 1 மணி நேரம்தான், சித்ராவும் இருக்கிறதால சிரமம் இல்லைன்னு நினைக்கிறேம்மா என்றவுடன் அரை மனதுடன் தலையாட்டினார் சாவித்திரி அம்மா. காலையில் 6 மணிக்கு அஜய் எழுந்தவுடன் பால் கொடுத்து அழைத்து கொண்டு போனால் டிஃபனுக்கு அவனை அழைத்து வந்து விடலாம் என்ற எண்ணம் வந்தது. ஆதித்யாவிடம் கூறினால் என்ன சொல்வானோ என்ற பயம் மனதினுள் இருந்தது. ஆனால் காலையிலிருந்து அவனை பார்க்கவே முடியவில்லை. அன்று மாலையும் வெகுநேரம் கழித்தே அவன் வீட்டிற்கு வந்தான். அஜய்க்கு எண்களின் வரிசையை எழுத சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தாள் சகானா. அதை சித்ராவும் பார்த்து கொண்டே இருந்தாள். சகானா அவளிடம், என்ன சித்ரா பார்க்குற, நீயும் எழுதலாம்ல என்றாள். நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லைங்க, எங்க சின்னம்மா விடாதுங்க, தம்பியை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும் என்றாள் சித்ரா. தன் மனதில் எழுந்த எண்ணங்களுடனே எழுதி கொண்டிருந்தவள் ஆதித்யா உள்ளே வந்ததையே கவனிக்கவில்லை. இயல்பாக திரும்பியவள் அரைக்கதவில் சாய்ந்தபடி அலட்சியமாக நிற்கும் அவனை பார்த்ததும் எழுந்தாள். என்ன வேலை கிடைச்சிருக்கு போல இருக்கு என்று கிண்டலாக கூறியவன் அஜயை தூக்கி கொண்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல சும்மாதான் அஜய்க்கும் சித்ராவுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என்றாள். உயர்த்திய புருவங்களுடன், நான் இதை சொல்லல, திலீப் உனக்கு பாட்டு டீச்சர் வேலை வாங்கி தர போறாராமே அதை சொன்னேன் என்றான் அழுத்தமாக. நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன், சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது உபயோகமா பண்ணலாமேன்னு தோணுச்சு, அதான் சரின்னு. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்று தயக்கத்துடன் கேட்டாள் சகானா. உதட்டை பிதுக்கி தோளை குலுக்கியவன் வேறு ஒன்றும் கூறாமல் அஜயுடன் கீழே சென்றான். சகானா சித்ராவையும் உடன் அனுப்பினாள். அவளிடம், அஜய் அழுதா என்கிட்ட வந்து உடனே சொல்லணும், நீ மேலே தூக்கிட்டு வரக்கூடாது, கீழே போட்டுடுவ சரிதானே
என்று கூறி அனுப்பிவிட்டு தன் பெட்டியிலிருந்து பாட்டு புத்தகத்தை எடுத்து புரட்டத் தொடங்கினாள். கீழே சென்றபோது அஜய் அங்கு ஆதித்யாவுடனும் சாவித்திரியுடனும் விளையாடிக் கொண்டிருந்தான். தரையில் பாய் விரித்து அமர்ந்து பொம்மைகளுடன் அவர்கள் 3 பேரும் விளையாடுவதை ரசித்துவிட்டு அஜயின் கவனத்தை கவராமல் மெல்ல வெளியே சென்றாள் அவள். பௌர்ணமி வெளிச்சத்தில் தோட்டமே உருக்கி வார்த்த பொன் போல் இருந்தது. வானம் நட்சத்திர மின்மினிகளை பூமிக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தது. தனக்குள் மூழ்கி இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த போது யாரோ வரும் சப்தம் அவள் மௌன தவத்தை கலைத்தது. காற்றடித்தாலே கலைந்து போகின்ற மெல்லிய மேகம் போல் நினைவுகள் கலைந்து திரும்பி பார்த்தாள். ஆதித்யா கண்களில் அர்த்தம் புரியாத ஒரு பார்வையுடன் நின்றிருந்தான். அவன் விழிகள் அவளுள் புகுந்து ஊடுருவுவதைப் போல் இருந்தது. அதை சந்திக்க முடியாமல் திரும்பி உள்ளே செல்ல அடியெடுத்தாள் சகானா. அவளுடைய கையை பிடித்து தடுத்த அவன் கரம் இரும்பாக இருந்தது. அவளை நோக்கி குனிந்து, அம்மா சொன்னாங்க நீ பாட்டு சொல்லி தரதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்னு. எனக்கு பிடிக்கல, ஆனா ஓ இஷ்டம் என்று கூறிவிட்டு விருட்டென்று திரும்பி செல்லும் ஆதியை பார்த்தபோது ஏனோ மனதை அடைத்தது சகானாவிற்கு. ஒரு சின்ன விருப்பத்தை கூட தன்னால் இங்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாதா என்ற தவிப்பு மனமெங்கும் பரவியது. கோபத்துடன் போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலையில் 6:30க்கெல்லாம் திலீப் வந்துவிட்டான். அஜய்க்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்ட சகானா சாவித்திரியிடம் போய் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். தோப்பின் முடிவில் வரிசையாக ஒரே மாதிரி கட்டிடங்கள் அமைந்திருந்தன. அங்கு இருந்த தன் வீட்டிற்கு அவர்களை திலீப் அழைத்துச் சென்றான். அவளை உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்று அவனுடைய அம்மா ஜானகியை அழைத்து வந்தான். அவரை பார்த்ததுமே சகானாவின் மனதில் மரியாதை வந்தது. எளிமையாக நெற்றியில் விபூதியுடன் அமைதியாக காட்சியளித்தார் அவர். சாவித்திரி அம்மாவிடம் இயல்பாக பழக மறுத்த மனம் இவருடன் இலகுவாக ஒட்டிக்கொண்டது. சிறிது நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அவரை பற்றி தான் கணித்தது சரி என்றும் தோன்றியது. சகானாவிடம் காப்பியை கொடுத்த ஜானகி, பக்கத்து வீடு காலியாதாமா இருக்கு, அதை சுத்தம் பண்ணி வச்சிடுறேன், நாளைக்கு காலையிலேருந்து நீ பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம், நாளும் நல்லா இருக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா என்றார் கனிவுடன். ரொம்ப நன்றிம்மா, நானும் பொழுது போகாம சும்மா இருக்கமே நினச்சிக்கிட்டே இருந்தேன், நாளைக்கு காலையில் வர்றேன், நான் கிளம்புறேன் திலீப் சார் என்று கை குவித்தாள். திலீப் உடனே, ஒரு சின்ன திருத்தம், திலீப்னே நீங்க என்னைய கூப்பிடலாம் என்றான் புன்னகையுடன். சரி என்று தலையசைத்துவிட்டு சகானா கிளம்பியதும் திலீப்பும் துணையாக அவளுடன் நடந்து வந்தான். தோப்பிற்குள் பாதி தூரம் செல்லும் போதே எதிரே ஆதித்யா வருவது தெரிந்தது. அருகில் வந்தவன் திலீப்பிடம் திரும்பி, நான் அழைச்சிட்டு போய்க்கிறேன், நீங்க போங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் உண்டு தானே என்றான். ஆமா சார், நான் போய் கிளம்பியாகணும் என்றான் திலீப் பணிவுடன். தலையாட்டி விட்டு அவளிடம் இருந்த அஜயை வாங்கி கொண்ட ஆதித்யா சகியிடம் திரும்பி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா என்றான் யோசனையுடன். கைனடிக் ஹோண்டா ஓட்டுவேன் என்றாள் இயல்பாக. ரகசிய சிரிப்பால் மலர்ந்த அவள் விழிகளையும் முகத்தையும் ஒரு சில வினாடிகள் கூர்ந்தவன் சரி என்பது போல் தலையசைத்துவிட்டு வேகமாக முன்னே நடந்தான். அதன் பிறகு அவளிடம் எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று விட்டான். ஆனால் அன்று மாலையே வாசலில் புதிதாக கைனடிக் ஹோண்டா ஒன்று நின்றிருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்த சகானாவிடம், நீ பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு என்று மட்டும் கூறிவிட்டு செல்லும் ஆதியை பார்த்தபோது இது திலீப் தன்னுடன் வருவதை தடுக்கும் நடவடிக்கையோ என்ற எண்ணம் எட்டி பார்த்தது. அன்றிரவு நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. இரவின் தனிமையில் அமர்ந்து சகானா யோசித்துக் கொண்டிருந்த போது தான் பாட்டு சொல்லிக் கொடுக்க ஒத்துக்கொண்டதை அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று எண்ணினாள். மறுநாள் காலையில் புது வண்டி பூஜை போடப்பட்டு தயாராக இருந்தது. அஜயும் சித்ராவையும் உடன் அழைத்து கொண்டு தோப்பை சுற்றி சென்ற பாதை வழியே சகானா சென்றபோது வாசலுக்கு வந்து பார்த்த சாவித்திரி அம்மாவின் பார்வையில் நிச்சயமாக சந்தோஷம் தெரியவில்லை. திலீப்பின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு மாணவிகள் நிறைய பேர் காத்திருந்தனர். சிறு வயதிலிருந்து பெரிய பெண்கள் வரை இருந்தார்கள். ஜானகி புன்னகையுடன் வாசலுக்கே வந்து வரவேற்றார். அவளை உட்கார வைத்துவிட்டு அந்த பெண்களை அறிமுகப்படுத்தினார். அஜயை அவரும் சித்ராவும் கவனித்துக் கொண்டனர். எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்கம்மா, உன்னை கேட்டுட்டு சொல்றதா சொன்னேன், 1 மாசத்துக்குன்னு கேட்கலாமா இல்லை இத்தனை வகுப்புக்குன்னு கேட்கலாமா என்றார் ஜானகி. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிறேம்மா, இது என் ஆத்ம திருப்திக்காக தான் நான் செய்கிறேன், அதனால அது வியாபாரமாக்க விரும்பலமா என்றாள். முதல் நாள் விநாயகர் துதி செய்து ஆரம்பித்த போது அவள் குரல் இனிமையாய் இழைந்தது.
ராகங்கள் உதயமாகின. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. மனம் லேசாகியிருந்தது சஹானாவிற்கு. நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியை மனம் தத்தெடுத்துக் கொண்டது. அஜயை அணைத்து ஆசையுடன் முத்தமிட்டவள் தன்னால் பிறரை மகிழ்விக்க முடியும் என்றால் அது தனக்குள் வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். வீட்டிற்கு வந்து இறங்கியதுமே எதிர்பட்ட சாவித்திரி அம்மா அஜயை வாங்கிக் கொண்டு வேகமாக உள்ளே சென்றார். அஜய்க்கு டிஃபன் எடுத்துக்கொண்டு அவனை தேடிய போது ஆதித்யாவுடன் வந்து கொண்டிருந்தான் அஜய். வேகமாக முன்வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் சகானா. இரு புருவங்களும் கேள்வியுடன் உயர எதுக்கு என்றான் ஆதி. 2 வீலர் ஏற்பாடு செஞ்சதுக்கும் இனிய பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புனதுக்கும் என்றாள் சகி. விஷயம் வேணும்னா நானா விருப்பப்பட்டு செஞ்சது. ஆனா 2வது விஷயம் எனக்கு விருப்பம் இல்லாதது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று பட்டென்று கூறிவிட்டு சென்று விட்டான். அஜயுடன் விளையாடிக் கொண்டிருந்த போதுதான் சகிக்கு நினைவு வந்தது. இன்னும் 1 வாரத்தில் அஜயின் 2வது பிறந்த நாள் வருகிறதென்று. சாவித்திரியிடம் சென்று விவரம் கூறினாள். அஜயின் முதல் பிறந்த நாளை நண்பர்களுடன் போன வருடம் ஹோட்டலில் பெரிய அளவில் கொண்டாடியது சஹானாவுக்கு உடனே மோகனாவையும் சத்யாவையும் நினைவுபடுத்தியது. இந்த பிறந்த நாளையும் நன்றாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. அஜய் பாட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்ததால் அவள் நேரே ஆதித்யாவிடம் சென்றாள். அவனுடைய அலுவலக அறையில் எழுதி கொண்டிருந்தவன் அவளை கண்டதும் உயர்த்திய புருவங்களுடன் எழுந்து வந்தான். அவனிடம் சத்யா மாமாவுடைய திங்ஸ் எல்லாம் எங்க இருக்குது? அடுத்த வாரம் அஜயோட 2வது பிறந்தநாள் வருது. அவனோட முதல் பிறந்தநாள் ஆல்பம் மாமாவோட பெட்டியில தான் இருக்கு. அதை அம்மாவுக்கு காட்டலாம் தான் கேட்குறேன் என்ற போது அவன் முகம் இயல்பான மகிழ்ச்சியில் திளைத்தது. உடனே அஜய்க்கு என்னைக்கு பிறந்தநாள் நீ சொன்ன? அதை பெரிய அளவில் நல்லா கொண்டாடியே ஆகணும். அப்படியே அவனையும் இங்கே எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தின மாதிரியும் இருக்கும்ல என்றான் ஆதி மகிழ்ச்சியுடன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது. போன வருஷம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினோம் தெரியுமா என்று கூறிவிட்டு அக்கா மாமாவின் நினைவில் கண்கள் கலங்க தலை குனிந்து கொண்டாள் சகி. என்னோட வா என்று கூறிவிட்டு பின்பக்கம் இருந்த அறைக்கு அவளை அழைத்துச் சென்றான் ஆதி. அங்கே ஊரிலிருந்து எடுத்து வந்த பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவள்தான் எல்லாவற்றையும் பேக் செய்து வைத்ததால் சத்யாவின் பெட்டியில் இருந்த புகைப்படங்களை எடுத்தபோது மேலே இருந்த அவர்களுடைய கல்யாண ஆல்பத்தையும் எடுத்து பார்த்தாள். சத்யாவையும் மோகனாவையும் புகைப்படத்தில் கண்டதும் அவள் கண்களில் நீர் கோர்த்து பார்வையை மறைத்தது. ஆதித்யா பின்புறம் இருந்து சஹானாவையை கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் உடல் குலுங்க ஆல்பத்தில் முகம் புதைத்து அழுவதைக் கண்டதும் வேகமாக விரைந்து வந்து அவளை அப்படியே தன் மார்பில் சாய்த்து கொண்டான். சஹானாவின் அழுகை அவன் மனதை 2ஆக பிளந்தது. அவளின் சோகம் துடைக்க வேண்டும் என்ற அவசரம் அவன் செயலில் தெரிந்தது. சகி தாங்காமல் அழுது கொண்டே இருந்தாள். அவனுடைய மார்பில் தான் முகம் புதைத்திருப்பதை அவள் முதலில் உணரவே இல்லை. அவனுடைய கைகள் அவள் முதுகை ஆதரவாக தடவி கொடுக்கும் போதுதான் சுயநினைவுக்கு வந்து அவனிடமிருந்து அவசரமாக பதறி விலகினாள். அவன் தொடுகையால் தேகத்தங்கம் உருகியது. அவனிடமிருந்து விலகி ஆல்பத்துடன் தன் அறைக்கு ஓடி சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள் சகானா. அவள் பின்னோடு வந்த ஆதித்யா எவ்வளவு நேரம் கதவு தட்டியும் திறக்கவில்லை. அவள் யோசனையுடன் ஏதோ நினைவுகள் மனதில் பின்ன கீழே சென்றவன் அஜயுடன் அமர்ந்து சிறிது நேரம் விளையாடினான். வெகு நேரம் கழித்து மனம் தெளிந்து எழுந்த சகானா முகம் கழுவிக்கொண்டு இசை புத்தகத்தை கையில் எடுத்து அதில் கவனம் செலுத்த தொடங்கினாள். ஆனால் ஆதி தன்னை அணைத்து ஆறுதல் படுத்தியதை எண்ணி மனம் படபடத்தது. இதுவரை ஒரு ஆணின் ஸ்பரிசம் பட்டிராததால் அவள் மனம் அந்த முதல் தொடுகையில் தன் நிலை இழந்தது. அது அவளுக்குள் உயிர்ப்பை தந்து உயிர்ப்பூவை மலரச் செய்தது. இமைக்கின்ற நொடிக்கும் குறைவான பொழுதினில் அவனை பற்றி 1000 எண்ணங்கள் மனதில் உதித்தது. இனி ஆதித்யா இருக்கும் திசைக்கே திரும்பக்கூடாது என்ற உறுதியோடு கீழே வந்தபோது சாவித்திரியுடன் அஜய் மட்டும் இருந்தான். அவரிடம் சென்ற ஆல்பத்தை கொடுத்துவிட்டு நேரே சமையலறைக்கு சென்றாள். காலையில் சாப்பிடாமல் சென்றது அப்போதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. பசியே இல்லை என்றாலும் 2 இடியாப்பம் வைத்து சாப்பிட்டாள். நீலாம்பா அவளுடைய சிவந்த முகத்தையும் சற்றே வீங்கிய இமைகளையும் கண்டு பரிதாபப்பட்டவர் அன்புடன் சகியை பார்த்து, அக்காவை நினைச்சு அழுதியாமா? கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்யறது? இறந்தவங்க பரவாயில்ல, நிம்மதியா போயிடுறாங்க. ஆனா உயிரோடு இருக்கவங்களோட நிம்மதியும் சேர்த்து எடுத்துட்டுல போயிடுறாங்க. நீ தைரியமா வாழ்க்கையை வாழ பழகிக்கணுமா என்று கூறிய போது
படிக்காத இவருக்குள் இப்படி ஒரு பக்குவமா என்ற வியப்புதான் சஹானாவுக்கு வந்தது. ஆதித்யா கிளம்பி செல்லும் ஓசை கார் செல்வதின் மூலம் கேட்டது. அஜயை அழைத்து வர சென்றபோது சத்யாவின் புகைப்படத்தை பார்த்து சாவித்திரி கண்கலங்கிக் கொண்டிருந்ததை கண்டாள் சகானா. இவரும் பாசம் மிகுந்தவர்தான் என்ற எண்ணம் அவள் மனதில் நிலை பெற்றது. அஜய் கஞ்சி சாப்பிட்டு விட்டு தூங்கியதும் பாட்டு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்தாள். நாளைக்கு எடுக்க வேண்டிய பாடங்களில் மனதை செலுத்தினாள். போன் வந்திருப்பதாக பணிப்பெண் வந்து சொன்னபோது யாராருக்கும், ஒருவேளை திலீப்போ என்று எண்ணியபடி எடுத்தாள் சகானா. அவள் ஹலோ என்றபோது எதிர்ப்பக்கம் இருந்து ஒரு சப்தமும் இல்லை. திரும்பவும் ஹலோ என்றதும் ஆதித்யாவின் ஆழ்ந்த குரல், நான் ஆதி பேசுறேன் என்று கேட்டது. உடனே மனம் விதிர்த்து போனது அவளுக்கு. அவன் உடனே, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு, இன்னும் சமாதானமாகலையோ என்றான் குரலில் ஒருவித மென்மையுடன். அலைப்பாய்ந்த மனதை அடக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அம்மாவோட பேசணுமா என்றாள் இயல்பாக. ஏன் உன்கிட்ட பேசக்கூடாதா? எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவே பிடிக்கல தெரியுமா? இங்கே வந்தது ஏதேதோ ஞாபகம் வருது, வேலையே ஓடலை, பேசாம வீட்டுக்கு திரும்பி வந்துடலான் இருக்கேன் என்றான் குரலில் ஒருவித தொனியுடன். இதயம் நழுவி வேறு இடம் பெயர்ந்த மாதிரி இருந்தது அவளுக்கு. பேசாமல் போனை வைத்து விட்டாள். தன் அறைக்குள் சென்று கதவை இறுக தாளிட்டு கொண்டாள். வெளியிட முடியாத தன் மன உணர்வுகளுக்கும் சேர்த்து. அன்று மதியம் சாப்பிடவே இல்லை அவள். மாலையானதும் அஜயுடன் கடற்கரைக்கு சென்று அவனை விளையாட விட்டுவிட்டு மணலில் அமர்ந்திருந்தாள் சகி. உள்ளத்திற்குள் எண்ணங்கள் கடல் அலையை விட வேகமாய் பொங்கியது. கடவுளே, இங்கே எனக்குள்ள அவன் நினைப்பை ஏன் விதைக்கிற, பிறகு ஏன் வதைக்கிற என்று எண்ணம் வந்தது. திடீரென்று அஜயின் ஆரவாரமான கூச்சல் கேட்டு கண் விழித்த போது ஆதித்யா வந்து கொண்டிருந்தான். அவசரமாக எழுந்து எதிர்ப்புறம் நடக்கத் தொடங்கினாள் சகானா. அவளை விசித்திரமாக நோக்கிவிட்டு அஜயை தூக்கிக் கொண்டு விரைவாக சென்று சகியின் கையை பற்றினான் ஆதித்யா. எவ்வளவோ முயன்றும் அவளால் அவனுடைய உடம்பு பிடியிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொள்ள முடியவே இல்லை. ஏறிட்டு அவனை நோக்கியவள் அவன் பார்வையிலிருந்த கோபத்தை காணவும் விழிகளை மணலில் பதித்தாள். அவன் பார்வை கோபமெனும் ஆயுதம் ஏந்தி வருவதாகப்பட்டது அவளுக்கு. ஏன் என்னை பார்க்க பிடிக்கலையா என்ன? என்னை தவிர்க்கிற மாதிரி திரும்பி போற? எனக்குள்ள 1000 ஆசைகள் கற்பனைகள் நிறைய ஒன்னால ஏற்பட்டு போச்சு. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தா ஏன் இப்படி விலகி போற என்றான் பிடித்திருந்த கையை விடாமல். சகானா தலை குனிந்தபடி, என் மனசுல எந்த கற்பனையும் இல்லை, ப்ளீஸ் என்னைய விட்டுடுங்க. உங்க வீட்டில் பெரிய மனசு பண்ணி எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக என் மனசுல எல்லாம் உங்களுக்கு இடம் தர முடியாது, சாரி என்று கூறிவிட்டு மூச்சிறைக்க வேகமாக ஓடி வீட்டிற்குள் சென்று விட்டாள். சகானாவின் பதில் அவனுக்கு வாழ்விலேயே முதல் தோல்வியை அறிமுகப்படுத்துவதாக இருந்தது. கண்கள் இரண்டும் இரத்தமென சிவந்து முகம் பாறையென இறுகி உறைந்தது. ஒரு வண்ணத்துப் பூச்சியின் மோதலில் இதயமே சுக்குநூறாகியது. அஜய்க்கு ஏதோ புரிந்து அழ ஆரம்பித்தான். அவனுடன் வீட்டுக்கு வந்த ஆதி அம்மாவிடம் அவனை கொடுத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டான். அவன் மனம் உடைந்து சிதறியிருந்தது. சகானாவின் நிலையோ சொல்ல முடியாத வேதனைகளை சுமந்தபடி இருந்தது. காதல் கொண்ட தன் மனதை மறைத்து ஆதித்யாவின் உள்ளத்தையும் உடைத்தது. அவளை உயிரிழந்த பறவை போல் ஆக்கியது. தன்மேலேயே தாங்க முடியாத வெறுப்பு வந்தது சகானாவிற்கு. ஆதித்யாவின் முகம் நினைவில் வந்து மனதை அலைக்கழித்தது. மறுநாள் விடியல் அவளுடைய கடமையை நினைவுபடுத்தியது. அழுது வீங்கிய முகத்தை எத்தனை முறை கழுவினாலும் பயனில்லை. கண்கள் சோர்ந்து இமைகள் வீங்கி முகம் சிவந்து காணப்பட்டாள் சகானா. பாட்டு வகுப்புக்கு சென்றபோது அவளை கண்ட ஜானகியின் மனம் துணுக்குற்றது. எப்போதுமே பளிச்சென்ற சிரிப்புடன் இருக்கும் பெண் இன்று ஏன் இப்படி இருக்கிறாள் என்று யோசித்தாலும் அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. வகுப்பு முடிந்தவுடன் அவளை அழைத்துச் சென்று காஃபி போட்டு கொடுத்த பிறகு அனுப்பி வைத்தாள். வீட்டிற்கு வந்தபோது ஹாலில் அப்போதுதான் எழுந்து வந்து களைந்த தலையுடன் தினசரி பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யா. அதிகாலையிலேயே எழுந்து ஜாகிங் செல்பவன் இன்று ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறான் என்ற எண்ணம் மனதில் ஓடியது. அவன் கண்கள் சிவந்து முகம் உணர்ச்சியின்றி இருந்தது. அவன் தன்னிடம் ஏதும் பேசும் முன் விலகி மாடிக்கு அவசரமாக சென்றாள் சகி. அன்றிலிருந்த ஆதித்யா அவள் இருக்கும் பக்கமே திரும்பவில்லை. மணலை குடையும் மண்புழுவாய் அவள் மனதை ஆதியின் நினைவு குடைந்தது. அவனுடைய கம்பீரம் மட்டும் மனதில் நீங்காமல் நிலை பெற்றது. அஜயின் பிறந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது.
எனவே திலீப்புடன் கடைக்கு சென்று ஒரு பிரேஸ்லெட்டும் அழகிய ஷெர்வானி உடை ஒன்றையும் வாங்கினாள் சகானா. பிறந்த நாளுக்கென நண்பர்களையும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களையும் சாவித்திரி அம்மா அழைக்க ஏற்பாடு செய்திருந்தார். முதல் நாளே வீடு முழுவதும் வண்ணக் காகிதங்களால் அலங்கரித்திருந்தனர். வீட்டின் வரவேற்பறையில் கேக் வெட்டி கொண்டாடிவிட்டு விருந்து கொடுப்பதாக ஏற்பாடு செய்திருந்தனர். எல்லாவற்றையும் சாவித்திரி அம்மாவே முன்னின்று கவனித்துக் கொண்டார். பிறந்த நாள் அன்று காலையில் அஜய்க்கு வாழ்த்து சொல்லிவிட்டு முத்தமிட்டாள் சகானா. அவனை குளிக்க வைத்து தயார் செய்து தான் வாங்கி வந்திருந்த உடையையும் நகையையும் அணிய வைத்து கீழே அழைத்துச் சென்றாள். எதிரே ஆதித்யா மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்தான். ஒரு வாரமாக மாடிப்பக்கமே வராதவன் அஜய்க்கு வாழ்த்து சொல்லதான் வருகிறான் என்று புரிந்து அஜயை அவனிடம் அனுப்பிவிட்டு கீழே இறங்கிச் சென்றாள் சகானா. சமையலறையில் காலை உணவு தடபுடலாக தயாராகி கொண்டிருந்தது. அதன் நறுமணம் வீடு முழுவதும் கமழ்ந்தது. பலூனை ஊதி கட்டி கொண்டிருந்தனர் வேலையாட்கள் அனைவரும். வரவேற்பறையை மலர்களாலும் பலூன்களாலும் அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். அங்கு மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த சாவித்திரி அம்மா முதன்முறையாக அவளை பார்த்து புன்னகை செய்தார். பதிலுக்கு புன்னகை செய்துவிட்டு அஜயை தேடினாள் சகி. ஆதித்யாவே அவனை தூக்கி கொண்டு வந்தான். அஜயை அவளுடன் தூக்கி முத்தமிட்ட சாவித்திரி அம்மா, இந்த ட்ரெஸ் அஜய்க்கு ரொம்ப அழகா இருக்கே, எங்கே வாங்கினதுமா என்றார் அவளை பார்த்து. சகானா முறுவளித்தபடி, நேத்துதாம்மா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன், இந்த பிரேஸ்லெட் கூட அங்கேதாம்மா வாங்கினேன் என்றாள். முதலாக அக்கறையுடன், தனியாவா போன என்று கேட்ட அவரிடம், இல்லம்மா திலீப்போட தான் போனேன் என்றாள் சகி. ஒரு வேகமான மூச்சுடன் திரும்பிய ஆதித்யா ஒரு நொடி அவளையே பார்வையாளை எரித்துவிட்டு பிறகு திரும்பிக் கொண்டான். சாவித்ரி அஜய்க்கு வைர டாலர் பதித்த சங்கிலியை அணிவித்து விட்டார். அவனுக்காக சிறிது அளவில் கோட் சூட்டிற்கு அளவு கொடுத்திருந்தது நேற்றே தைத்து வந்திருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அஜயை கீழேயே விளையாட சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றவள் தலை குளித்து கிளம்பி இறங்கி வந்தாள். அஜய்க்கு காலை டிஃபனை அவனுடைய பாட்டியை கொடுத்து விடுவதாக கூறியிருந்தார். சகானா அன்று பாட்டு வகுப்பிற்கு விடுமுறை விட்டிருந்தாள். அஜயுடன் வந்த ஆதித்யா அவளை திரும்பியும் பாராமல் அஜயை தந்துவிட்டு வேகமாக சென்று விட்டான். அஜய்க்கு மதிய சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தானும் சிறிது நேரம் ஓய்வெடுத்தாள் சகானா. 4 மணிக்கு அஜயை எழுப்பி அவனை தயார் செய்து சாவித்திரி அம்மாவிடம் விட்டுவிட்டு வந்தவள் தானும் தயாராக ஆரம்பித்தாள். சகானா தயாராகி கீழே வரவேற்பறைக்கு வந்தபோது அங்கு யாருமே இல்லை. அந்த பெரிய அறையின் நடுவே பெரிய மேஜையின் மேல் கேக் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. 2 மெழுகுவர்த்திகள், சாக்லேட் டப்பாக்கள் எல்லாம் தயாராக இருந்தன. 7 மணிக்கு கேக் வெட்டுவதாக ஏற்பாடு. இப்போது மணி 5:45 என்றது அங்கிருந்த கடிகாரம். தன் அறையில் இருந்து வெளியே வந்த ஆதித்யா சகானாவை கண்டதும் ஒரு கணம் இமைக்க மறந்து சிலையானான். சஃபாரி சூட்டில் அவன் நின்ற கம்பீரம் கண்டு சகானாவும் பார்வையை விளக்க முடியாமல் தவித்தாள். இருவருக்கிடையேயும் ஒருவித அழுத்தமான மௌனம் ஆட்சி செய்தது. முத்து சிப்பிக்குள் மழைத்துளியைப் போல அவனுடைய நினைவுகளை சுமந்தபடியே அவள் மனம் மௌன புரட்சி செய்தது. தன்னை அறியாமல் அவனிடம் மனதை திறந்து பேசிவிடுவோமோ என்ற பயத்தில் சகானாவுக்கு மூச்சடைத்தது. வேகமாக சாவித்திரி அம்மாவிடம் சென்றவளை அவன் பார்வை பிரமிப்புடன் சிறிது நேரம் அளவிட்டது. அஜய் கோட் சூட்டில் அழகாக இருந்தான். ஆதித்யாவின் கையை பிடித்து நடந்து கொண்டு உற்சாகத்துடன் அவனுடைய பாட்டியை பாட்டிமா என்று கூப்பிட பழகியிருந்தான். விருந்தினர் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். அனைவரும் வந்ததும் கேக் வெட்டினார்கள். பாட்டி பின்புறம் நின்று பிடித்து கொள்ள ஆதித்யா ஒரு பக்கமும் சகானா மறுபக்கமும் நின்றிருந்தார்கள். கேக் வெட்டியவுடன் அஜய் கையில் கேக்குடன் சகியிடம் திரும்பினான். சகானா அவனுடைய நீட்டிய கையை பிடித்து அப்படியே திருப்பி சாவித்திரி அம்மாவின் வாயில் கேக்கை ஊட்டினாள். அவர் முகம் உடனே மலர்ந்தது. பிறகு அஜயிடம் குனிந்து, அஜுமா சித்தப்பாவுக்கு கொடுப்பாப்போம் என்றாள் மெதுவாக. ஆதித்யாவின் வாயில் ஊட்டிவிட்டு பிறகு சகிக்கும் கொடுத்தான். அவளுக்கு கண்கள் பனித்தது. இந்த அன்பு ஒன்றே தன் வாழ்நாள் முழுவதும் போதும் என்று சகானாவுக்கு தோன்றியது. எல்லோரும் கேக் சாப்பிட்ட பிறகு பின்புறம் இருந்த புல்வெளியில் சென்று சிறு குழந்தைகளுக்கு பல போட்டிகளை நடத்தினார்கள். ஒரே ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தது. எல்லாம் முடிந்தவுடன் யாராவது பாட வேண்டும் என்று வந்திருந்தவர்கள் அனைவருமே ஒரே முகமாக கூறினர். சாவித்திரி அம்மா சகானாவிடம் திரும்பி, உனக்கு தான் பாடத் தெரியுமேம்மா, நீ பாட என்றார்.
கண்மூடி மெய்யுருக அவள் பாடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஒருவிதமான மோன நிலையில் திளைத்திருந்த ஆதித்யாவும் சுயநினைவுக்கு வந்து அவளை கண்களாலேயே பாராட்டினான். எல்லோரும் சாப்பிட்டு சென்றபோது அஜய்க்கு சாப்பிடக் கொடுப்பதற்காக சகானா நீலாம்மாவிடம் சென்றாள். அவனுடைய தேவைகளை கவனித்து முடித்து விட்டு வரும்போதுதான் திலீப் அவளுக்காக காத்திருந்தான். அவள் தட்டுடன் வந்து அமர்ந்த போது அருகில் வந்து அமர்ந்தவன், ரொம்ப அருமையா இருந்துச்சு சகானா, உங்க பாட்டு மனசூருகி பாடின மாதிரி இருந்துச்சு. ஆனா எந்த கண்ணனை நினைச்சுன்னு தான் தெரியல என்றான் ஆர்வத்துடன். அவள் கண்கள் மட்டும் ஆதியையே தேடியது. அவனை கண்டதும் உள்ளம் பரவசமானது. அப்போது அவனும் அவளையேதான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் பார்வை சீற்றத்துடன் ஊடுருவி முகம் எந்த உணர்வும் இன்றி துடைத்து விட்டார் போல இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன் குறும்புடன் மாயம் செய்த அந்த விழிகள் இப்போது அவளை கோபத்துடன் துளைப்பதாய்ப்பட்டது. அவனுடைய கோபத்தின் காரணம் புரியாமல் மனதிற்குள் தொய்ந்து போனாள் சகி. அதன் பின்பு விழா முடியும் வரை ஆதித்யா அவள் அருகில் வரவே இல்லை. அஜய்க்கு தூக்கம் வருவது தெரிந்ததும் அவனை அழைத்து சென்று கதை சொல்லி உறங்க வைத்துவிட்டு படுத்த போது அறைக்கதவு தட்டப்பட்டது. சகானாவிற்கு இந்த நேரத்தில் தன்னை அழைப்பது யாராக இருக்கும் என்று தோன்றியது. எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தால் ஆதித்யா நின்று கொண்டிருந்தான். அவளை ஏறிட்டும் பார்க்காமல் நேரே உள்ளே அறைக்குள் வந்தான். அஜயின் தலையை வருடி முத்தமிட்டுவிட்டு வேகமாக வெளியே சென்றான். ஆதித்யாவின் புறக்கணிப்பை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் மனம் உலைக்களமாக மாறியது. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னைய தவிர்க்கிறான் என்று வினாக்கள் எழும்பின. அப்படியே உறங்கிப் போனாள் சகானா. சகானா கண் விழிக்கும் போது 10 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. பதறி எழுந்தவள் கீழே சென்றாள். தலை களைந்து முகம் சிவந்து எந்த ஒப்பனையும் இல்லாமல் இருந்த போதும் அவள் தனி அழகோடு இருந்ததை அந்த நேரத்திலும் சாவித்திரி அம்மா கவனிக்க தவறவில்லை. அவர், ஏன் சகானா அதுக்குள்ளே எழுந்திருச்சிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வா படுத்திருக்கலாமே, நேற்று நல்லா அலைச்சல்ல உனக்கு, நீ ரொம்ப பாசமான பொண்ணுன்னு இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காதம்மா என்று கூறினார். அவர் அருகில் வந்து அமர்ந்த சகானா, நான் ஒன்றும் தப்பா நினைக்கலம்மா, இன்னொருத்தரோட இடத்துல நம்மளை நாமே வச்சு பார்த்தாதான் மற்றவங்களோட கஷ்டம் புரியும்னு எனக்கும் தெரியுமா என்று கூறிவிட்டு தன்னிடம் தாவி வந்த அஜயை தூக்கி தோளில் சாத்தி கொண்டாள். சாவித்திரி மெதுவாக, இந்த சின்ன வயசுல உனக்கு தான் எவ்வளவு பொறுமம்மா, அவனை பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிற, நான் தான் உன்னைய தப்பா நினைச்சிட்டேன்ல என்று கூறி அவளை தர்ம சங்கடத்துடன் பார்த்தார். மறுநாள் காலையில் பாட்டு வகுப்பு முடிந்து கிளம்பும் போது திலீப்பும் அவளுடன் வந்தான். ஏதோ சொல்ல வந்து தயங்கி நிறுத்தி, சகானா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சரின்னு சொன்னா என்னை விருப்பப்பட்டீங்கன்னா அம்மா உங்களை தன்னோட மருமகளாக்கிக்க இஷ்டப்படுறாங்க என்றான் தயக்கத்துடன். அவள் கையில் பிடித்திருந்த பை கையிலிருந்து நழுவியது. வருத்தத்துடன், சாரி திலீப், அந்த மாதிரி என்னெல்லாம் என் மனசுல இல்லையே, உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் என்னால் பார்க்க முடியுது, தயவு செஞ்சு என்னைய தப்பா நினைக்க வேணாமே, அம்மா கிட்ட சொல்லிடுங்க என்று கூறி வண்டியை எடுத்தாள் சகானா. ஒரு நிமிஷம் என்று அவளை நிறுத்திய திலீப், நீங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா சகானா என்று நேரடியாகவே கேட்டான். ஒரு கணம் தயங்கிய சகி பிறகு மெல்லிய குரலில், ஆமாம் திலீப் என்று கூறிவிட்டு திரும்ப, ஆதித்யா சார் தானே அது என்று அவன் குரல் காற்றில் கலந்து கீதமாய் அவள் காதுகளில் நுழைய, என்று புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு கிளம்பினாள் சகி. இன்னும் சிறிது நாட்களுக்கு அஜயை கடற்கரைக்கு அழைத்து போக வேண்டாம் என்று சாவித்திரி அம்மா கூறியிருந்தார். இப்போது சாவித்திரி அம்மாவுக்கும் அவளுக்கும் இடையே மெலிதான நட்புறவு வந்திருந்தது. அஜயுடன் விளையாடி கொண்டிருந்த வந்த ஆதி, என்ன ஒரு நாள் பாட்டு கிளாஸ்க்கு போகலைட்னா தாங்க முடியாதோ ஐயாவுக்கு, நீயும் பாட்டு கிளாஸ்க்கு போற, அவன் உன்னைய கொண்டாந்து விடுறதும் சகிக்கல, குழந்தை இருக்கான் பார்த்து நடந்துக்கோங்க என்ற போது மனம் விதிர்த்து போனது. உண்மை உதட்டு நுனிவரை வந்து உறைந்தது. திலீப்பை தான் விரும்பவில்லை என்று சொல்ல ஒரு நிமிடம் ஆகாது. ஒரே வார்த்தையில் அதை சொல்லிவிடலாம். ஆனால் அதன் பின்விளைவுகளை யோசித்த போது சாவித்திரி அம்மாவின் தற்போதைய மாற்றமும் பேச்சும் நினைவுக்கு வந்து தடுத்தது. இதையே ஒரு கவசமாக ஆதியிடமிருந்து தன்னை பிரித்து காக்கும் வேலியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணி சோகமாக புன்னகை செய்தாள் சகானா. அவளுடைய புன்னகையை கண்டவன் அதில் மறைந்து இருந்த சோகத்தை அறியாமல் கோபத்துடன் விரைந்து வெளியே சென்றான்.
எத்தனை நாட்கள் இதுபோல் அவனிடம் கண்ணாம்பூச்சி விளையாட முடியும் என்ற எண்ணம் தோன்றிய போது ஆயாசமாக இருந்தது. ஆதித்யாவுடைய குத்தல் பேச்சு அவள் உள்ளத்தை காயப்படுத்தியது. காலம் தன் போக்கில் கால்களில் சக்கரத்தை கட்டியபடி வேகமாக சென்றது. ஏனோ அன்றிலிருந்து ஆதியின் கண்கள் அவளை கண்டாலே வெறுப்பை உமிழ்ந்தன. கோபத்துடன் திரும்பிக் கொண்டன. பாட்டு வகுப்பில் இன்னும் 10 மாணவிகள் அதிகமாக சேர்ந்திருந்தனர். அஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களிடம் பழக ஆரம்பித்தான். மாலையிலும் பாட்டு வகுப்பிற்கு சென்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் சகானா. இப்பொழுதெல்லாம் அஜய் பாட்டியுடனே தன் பொழுதை அதிகமாக செலவிடத் தொடங்கியிருந்தான். அதுபோல் அன்று மாலை அவன் சாவித்திரியுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது கீழே வந்த சகானா அவனுடைய கவனத்தை கலைக்காமல் வெளியே வந்தாள். ஏனோ கடற்கரைக்கு செல்ல வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு. இயற்கையின் ரசவாதம் மனதை அமைதிப்படுத்த இதழில் புன்னகையுடன் வீட்டிற்கு திரும்பிய சகானா ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த சாவித்திரி அம்மா நெஞ்சை பிடித்துக்கொண்டு துடிப்பதைக் கண்டவுடன் பதறிப்போனாள். அருகில் ஓடி சென்று பார்த்தபோது அவர் உடல் வியர்த்து சோர்ந்து போயிருந்தார். உடனே போனை எடுத்து சுழற்றி ஆதிக்கு பதைப்புடன் விவரத்தை கூறினாள். அவன் குரலும் பதட்டமாக இருந்தது. நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன், நீ நம்ம காரில் அம்மாவை அழைச்சிட்டு அங்கே வந்துடு, டிரைவருக்கு இடம் தெரியும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கிளம்பிடுங்க என்றான். வேகமாக சென்று டிரைவரை அழைத்து விவரத்தை கூறிவிட்டு வேலையாட்களின் உதவியுடன் சாவித்திரி அம்மாவை காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் சகானா. அஜய் நீலாமாவின் பொறுப்பில் இருந்தான். மருத்துவமனைக்கு சென்ற பிறகு ஆதித்யாவும் டாக்டர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். டாக்டர்கள் வந்து சொல்லும் வரை அவள் மனம் துடித்து கொண்டுதான் இருந்தது. சீஃப் டாக்டர் வெளியே வந்து மைல்ட் ஹார்ட் அட்டாக் என்றும் நேரம் கடத்தாமல் உடனே அழைத்து வந்தது நல்லதாக போனதாகவும் கூறிய போதுதான் மனதின் இறுக்கம் பெருமூச்சாய் விடை பெற்று சென்றது. அப்படியே சுவரில் சாய்ந்து கண்மூடினாள் சகானா. ஆதியும் தவிப்பின் உச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு வந்தான். சாவித்திரியுடன் உறவு பெண்ணொருத்தி மருத்துவமனையில் துணை இருக்க வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் சகானாவை கவனித்துக் கொண்டாள். கண் விழித்ததுமே ஆதியை தேடி அலைந்த சாவித்திரி அம்மா விழிகளில் சகானாதான் முதலில் தென்பட்டாள். நன்றியோடு அவளை பார்த்தாள். அவர் உடல் நலம் சரியாகி வீட்டிற்கு திரும்பி வர 1 வாரம் பிடித்தது. வீட்டிற்கு வந்தவுடன் அவரை கவனிக்கும் பொறுப்பை சகி ஏற்றுக்கொண்டாள். ஒரு நாள் மெதுவாக அவளுடைய கைகளை பிடித்து கொண்ட சாவித்திரி அம்மா, உன்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சகானா, என்னைய மன்னிச்சிடுமா, உயிருக்கு முன்னாடி மற்ற எல்லாமே சாதாரணதான்ங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பணம் இருந்து என்ன சொல்லு, சரியான நேரத்துக்கு நீ என்னைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுனால தானே என்னை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இப்பவும் பாரு, நீ என் மேலே எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற, ரொம்ப நன்றிம்மா என்றார் உணர்ச்சி பெருக்குடன். அவருடைய கைகளை பிடித்து மெதுவாக அழுத்திய சகி, அம்மா, அன்பு கொடுத்தா அன்பு தான் பதிலாக கிடைக்குங்கிறது எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி தந்ததுமா. ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சா அந்த மரம் கூட ஒரு பழத்தை பரிசா கொடுக்குது. நாம மனுஷங்க தானே, நாம மற்றவங்களுக்கு தடையில்லாம கொடுக்கறது அன்பு மட்டும்தானே சொல்லுவாங்க. எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுதுமா, எதையும் போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தவள் கடற்கரையை நோக்கி சென்றாள். மணலில் அமர்ந்த போது மனதில் அலையின பழைய நினைவுகள் கரை புரண்டது. ஆற்றின் புது வெள்ளப்பெருக்கு மழைய நீர்த்தடத்திலேயே தாவி வருவது போல பழைய நினைவுகள் வேகமாக மனதில் தடம் பதித்து வந்தது. மிருதுவான இனிய மன உணர்வுகள் தாயின் நினைவை கண்முன் கொணர்ந்தது. ஓடி விளையாடிய பள்ளிப் பருவம் மனதில் நிழலாட கல்லூரி நாட்களில் கவிதை எழுதியது கனவாய் விரிந்தது. மோகனாவின் நினைவுகள் ரசித்து கடந்த நினைவுகளை கண்ணெதிரில் மலரச் செய்தது. அந்த எண்ண ஓட்டத்தால் இதழில் புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் சகானா. திடீரென அவளுடைய கை யாராலோ வேகமாக சுண்டி இழுக்கப்பட்டது. அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தபோது எதிரே ஆதித்யாதான் கண்ணோரம் சீற்றத்துடன் அவளை எழுப்பி நிறுத்தியிருந்தான். அவள் ஒன்றும் புரியாமல் மருண்டு விழித்தாள். ஆதித்யா இதழோரம் கசிந்த கேலி புன்னகையுடன், என்ன பாட்டு டீச்சர் அம்மாவுக்கு இன்னும் அந்த திலீப்போட நினைவு போகலையா? ஒரே சிரிப்பா இருக்கு. அவன் மேலே காட்டுற அக்கறையை கொஞ்சம் அஜய் மேலையும் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நீ எதுக்காக வந்திருக்கிறேங்கிறத மறந்துடாத. அஜய் உன்னைய பார்க்காம அங்கே அழு தேடிக்கிட்டு இருக்கான் என்று உரிமை விட்டு எதிர்ப்புறம் நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அவனுடைய மனம் தீயாய் தகித்தது. அதை தூண்டிவிட்ட திரியாய் சகானாயிருந்தாள். தான் வந்ததை கூட அறியாமல் எங்கோ பார்த்து முறுவளித்தபடி அவள் யோசனையில் ஆழ்ந்து இருந்தது அவன் மனதை எரிமலை ஆக்கியது.
தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் சக்தியை இழந்திருந்தான் ஆதித்யா. அவள் நினைவுகளின் ரிஷி மூலம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அதை அறியவும் முற்படவில்லை. ஆதித்யா வெகுநேரம் மணலில் நடந்துவிட்டு வீட்டுக்குள் சென்றபோது அஜய் சாவித்ரி அம்மாவுடன் ஹாலில் இருந்தான். தான் அஜயை பார்த்து கொள்ளும்படி சொல்லி அனுப்பியும் சகானா அங்கில்லாதது கண்டு கடும் கோபத்துடன் மாடிக்கு சென்ற ஆதி அவளின் அறைக்கதவை தட்டாமலேயே தள்ளி திறந்து உள்ளே வேகமாக வந்தான். அலமாரியில் அஜயின் துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த சகி சப்தம் கேட்டு திரும்பினாள். வேகமாக அவள் அருகே வந்த ஆதித்யா அவளை வேகமாக இழுத்து அணைத்து கோபத்துடன் அவள் முகத்தை நிமிர்த்தி கன்னத்தில் முத்தமிட்டான். அவனிடமிருந்து விலகப் போராடிய சகி முடியாமல் சோர்ந்து போனாள். அதே வேகத்தில் அவளை திடீரென விடுவித்தவன் அவள் பிடிமானமின்றி தடுமாறி மருண்டு கீழே விழுந்தாள். முதலில் சகானாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனுடைய கோபமும் வேகமும் அவளை புயலில் சிக்கிய படகு போல் ஆக்கியது. மனம் முள்ளில் மாட்டிக்கொண்ட சேலையாய் கிழிந்து போயிருந்தது. அப்படியே சரிந்து அமர்ந்து கால்களில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். அவளால் தன்னை தேற்றிக்கொள்ளவே முடியவில்லை. வெகுநேரம் அழுதுவிட்டு முகத்தில் தண்ணீர் விட்டு அடித்து குளித்துவிட்டு கீழே வந்தபோது அவள் முகம் சாவித்ரி அம்மாவின் மனதில் பல எண்ணங்களை விதைத்தது. பிறகு வந்த நாட்கள் சகானாவுக்கு நீண்ட யுகங்களாக இருந்தன. அவள் மனம் பாலைவனமாய் அன்பின்றி வறண்டு கிடந்தது. பழைய குறும்பும் சிரிப்பும் கண்களில் இருந்து விடை பெற்று சென்றிருந்தது. அஜய் இப்போது அதிகமாக சகியை தேடுவதில்லை. பாட்டியிடமும் சித்ராவிடமும் நன்றாக பழகிவிட்டான். சில சமயங்களில் சித்ராவை நன்றாக கவனித்துக் கொண்டாள். பாட்டியிடமும் சாப்பிட பழகியிருந்தான். இன்னும் சில மாதத்தில் எப்படி இருந்தாலும் சகானா அஜயை பிரிந்து சென்றாக வேண்டும். சாவித்ரி அம்மாவின் கட்டளையை மீறி இங்கு இருக்க முடியாது என்பது நன்றாகவே புரிந்தது. ஆனால் முன்பு அஜய் மட்டுமே இருந்த உள்ளத்தில் இப்போது ஆதியும் குடியிருந்தான். தன் இரு கண்களையும் இழந்துதான் சகி அந்த இடத்தை விட்டு செல்லப் போகிறாள். ஆனால் மனம் மட்டும் குருடாகப் போகிறது. அப்போது தனக்கு துணையாக தான் ஒருவருமே இருக்கப் போவதில்லை என்ற உண்மை மனதை விதிர்க்க செய்தது. அவளால் இப்போதெல்லாம் சரியாகவே சாப்பிட முடியாததால் உடல் மெலிந்தது. ஆதித்யாவின் புறக்கணிப்பை தாங்க முடியாமல் மனம் தவித்தது. ஒரு முடிவுடன் ஒரு நாள் திலீப்பிடம் பேசினாள் சகானா. அன்று பாட்டு வகுப்பிற்கு சென்று திரும்பி வரும்போது அவனிடம், எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா திலீப் என்றாள். நான் இங்கிருந்து எப்படியும் இன்னும் சில மாசத்துல போய்தான் ஆகணும் திலீப். சாவித்ரி அம்மா தான் அப்படி சொன்னதே. இப்போ அஜயும் எல்லார்கிட்டையும் நல்லா பழகிட்டா. அவனை பிரிகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும் என்றாள். அதனால தான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களால் ஏற்பாடு செய்ய முடியலைன்னா வேணாம் என்றாள் சகானா சோர்வுடன். அவள் முகத்தையே கவனித்தவன், ஆதித்யா சாரோட ஏதாவது பிரச்சனையா சகானா? நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமா என்றான் வெகுளியாக. பிரச்சனையின் மூல காரணமே நீதான் திலீப் என்றால் அவன் என்ன சொல்லுவான் என்று விரக்தியாய் தோன்றியது. அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா ஒரு வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும். தயவு செஞ்சு இதை பற்றி யார்கிட்டையுமே நீங்கள் பேச வேண்டாம் என்றாள் சகி மெதுவான குரலில். சிறிது நேரம் யோசித்து விட்டு, என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் எர்ணாகுளத்தில் தான் இருக்கிறாரு. அவரோட மாமா அங்கே கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேலை ஏதாவது இருக்கான்னு வேணா நான் விசாரிச்சு சொல்கிறேனே என்றான் திலீப். அடுத்த முறை பாட்டு வகுப்புக்கு செல்லும் போது தன்னுடைய படிப்பு சான்றிதழ்களை அவனிடம் கொடுத்தாள் சகானா. அஜயிடம் இருந்து தன்னை வெகுவாய் தனிமைப்படுத்திக் கொள்ள பழகிக்கொண்டாள் சகி. எந்த நிலையிலும் தான் ஆதித்யாவிடம் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற உறுதி வந்தது அவளுக்குள். வேலையாகட்டும் காதலாகட்டும் அவளிடம் எதையுமே யாசகமாக பெற மனம் மறுத்தது. ஒரு வாரம் கழித்து நல்ல செய்தி ஒன்றை கூறினான் திலீப். அன்று பாட்டு வகுப்பிற்கு சென்றபோது மகிழ்ச்சியுடன் அவளை எதிர்கொண்ட திலீப், உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு சகானா. கம்ப்யூட்டர் சென்டர்லேயே உங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம்னு எங்கள் மாமா இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னார். உங்களோட திறமையை பார்த்துட்டு அப்புறம் வேலையை நிரந்தரமாக்குறதா அவரோட மாமா சொன்னாங்களா. இன்னும் 10 நாள் கழிச்சு வேலையில் சேர சொன்னாங்களாம் என்றான். அவன் குரலில் ஒருவித சோர்வும் இருந்தது. ஆனால் அவள் மனதில் நன்றியுணர்ச்சி ஊற்றாய் பெருக்கெடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் திலீப், நான் இதை மறக்கவே மாட்டேன் என்றாள். திலீப் அவளிடம், நான் உங்களோட எர்ணாகுளத்துக்கு வர முடியாது சகானா, அப்புறம் இங்கே பிரச்சனை ஆயிடும். அதனால் என் அக்கா இந்த வார கடைசியில் தான் வர்றாங்க. அவங்களோட நீங்கள் திங்கட்கிழமை காலையில் கிளம்புற மாதிரி தயாராயிடுங்க என்றான். சரி என்றவள் அவனிடமும் ஜானகியிடமும் நன்றி கூறிவிட்டு கிளம்பினாள். அந்த வாரம் முழுவதும் அஜயுடன் வெகுநேரம் பொழுதை கழித்தாள். அவன் உறங்கும் போது கூட
அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சகானா. ஆதியை பார்த்தே வெகு நாட்களாகி இருந்தது. அவனை இப்போதெல்லாம் அவள் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. மறுநாள் காலையில் அவள் எர்ணாகுளத்திற்கு கிளம்பி செல்ல வேண்டும். அன்று காலையில் சீக்கிரமே எழுந்தவள் மாடி ஜன்னலின் வழியே கடலை பார்த்து கொண்டு இருந்தாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆதித்யா ஜாகிங் வந்து விடுவான். அவன் வருகைக்காக காத்திருந்தாள் சகானா. ஆதித்யா கடல் மணலில் நடந்து கொண்டிருந்தான். உடல் சற்று மெலிந்தாற்போல் இருந்தது. அவனையே உற்று பார்த்து கண்களில் அவன் உருவத்தை தேக்கி இதயத்தில் பதித்து கொண்டவளை பிரிவு என்னும் துயர் பெரிதும் வருத்தியது. அன்றிரவு தன்னுடைய பொருட்களை 2 சூட்கேஸ்களில் எடுத்து வைத்துக் கொண்டவள் பின்புறம் காத்திருந்த திலீப்பிடம் கொடுத்தனுப்பினாள். அஜயை ஆசை தீர முத்தமிட்டாள். அவன் தூக்க கலக்கத்துடன் அவளை கட்டிக்கொண்டான். அவன் பிரிவு தன்னை எந்த அளவு பாதிக்குமோ என்ற யோசனையில் மூழ்கினாள் சகானா. ஆனால் ஆதியிடம் தன்னை இழந்து, சாவித்திரி அம்மாவிடம் அவமானப்பட்டு, வாழ்க்கையை இழந்து பிறகு வெளியே செல்வதற்கு பதிலாக மரியாதையாக இப்போதே சென்று விடலாம் என்று தோன்றியது அவளுக்கு. பாட்டு வகுப்பில் பழைய மாணவிகளுக்கு முன்னமே சொல்லிவிட்டுதான் கிளம்புகிறாள் அவள். தோப்பின் வழியே நடந்தே சென்று திலீப்பின் வீட்டை அடைந்தாள் சகானா. எப்போதும் தன்னுடன் எடுத்து செல்கின்ற கைப்பையில் பாட்டு புத்தகத்துடன் அவள் சேர்த்து வைத்திருந்த பணமும் வங்கியின் பாஸ் புத்தகமும் எடுத்து வைத்திருந்தாள். எப்போதும் போலவே அவள் கிளம்பிச் சென்றதால் யாருக்குமே சந்தேகம் எழவில்லை. திலீப்பின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு அவனுடைய அக்கா திலகா அவள் குழந்தை பூரணியுடன் வந்திருந்தாள். திலகாவும் அவளுடைய அம்மாவைப் போலவே அமைதியாக தெரிந்தாள். சகியை கண்டதும் ஆர்வத்துடன் கையை பிடித்து கொண்டவள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சகானா. முதல்ல அம்மா சொல்லியிருக்காங்க, ஆனா நான் இவ்வளவு அழகுன்னு எதிர்பார்க்கல என்றாள் வெகுளித்தனத்துடன். வெளிப்படையாக பேசும் அவளை சகானாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் திலகாவிடம், நீங்களும் அமைதியா அழகா இருக்கீங்கக்கா என்று கூறிவிட்டு ஜானகியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப தயாரானாள். ஜானகி கண்ணீர் மல்க அவளுடைய தோளை பிடித்து அணைத்து கொண்டார். பிறகு அவளுக்கும் திலகாவுக்கும் புது புடவைகள் வைத்துக் கொடுத்து வழி அனுப்பினார். செல்லும் போது தூரத்தில் உயரமாக கம்பீரமாக தெரிந்தது ஆதியின் வீடு. அது புள்ளியாகி கண்களில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள். தன் உயிரையே அங்கு விட்டுவிட்டு பிரிந்து செல்வது போலிருந்தது அவளுக்கு. காதலின் அருமை பிரிவில் புரிந்து உயிரில் பாதி தொலைந்தது. கலங்கிய மனதுடன் எர்ணாகுளத்திற்கு சென்றடைந்து திலகாவின் வீட்டிற்கு சென்றாள் சகானா. அவர்களுடைய வீட்டு மாடியில் ஒரு அறை காலியாக இருந்ததால் அவளை அங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தாள் திலகா. ஜானகி அவளை அங்கேயே சாப்பிட்டுக் கொள்ளும்படி சொல்லியிருந்தார். அந்த வீட்டில் திலகா, அவள் கணவர் வேணு, குழந்தை பூரணி மட்டுமே இருந்தனர். சகானாவிற்கு பூரணியை பார்க்கும்போது அஜயின் நினைவு வந்தது. இன்னும் 3 நாட்களில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைவும் வந்தது. அன்றைய இரவு சகானாவின் மனதில் தன்னை விட்டுவிட்டு அஜய் தனியே எப்படி இருப்பானோ என்று மருகியது. ஆதியை பற்றி நினைக்கும் போது இதயம் உடைந்து விடுவது போல வலித்தது. ஆனால் அங்கு ஆதித்யாவின் நிலையோ வேறு விதமாக இருந்தது. கூண்டில் அடைபட்டு கிடந்த புலியைப் போல கோபத்துடன் உருமிக் கொண்டிருந்தான் அவன். சாவித்திரி அம்மாவுக்கோ முதலில் ஒன்றும் புரியவில்லை. சகானா வந்த புதிதில் அவளிடம் தான் பேசியதும் பிறகு சகானாவை புரிந்து கொண்டு அவளை இயல்பாகவே ஏற்றுக்கொண்டதும் ஏனோ நினைவு வந்தது. ஏன் இந்த பொண்ணு திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கே போயிட்டான் தெரியலையே என்று புரியாமல் திகைத்தார் அவர். சகானா கிளம்பிச் சென்ற அன்று காலையில் 10 மணி ஆகியும் அவள் வராததால் அஜய் அவளை தேடி அழ ஆரம்பித்து விட்டான். சித்ராவை விட்டு அவளுடைய அறையில் சென்று பார்க்க சொன்னார் சாவித்திரி அம்மா. அங்கும் சகி இல்லாததால் டிரைவரை விட்டு திலீப்பின் வீட்டிற்கு போய் விசாரித்து விட்டு வரும்படி கூறி அனுப்பினார். ஆதித்யா அப்போதுதான் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அவனிடம் கேட்டபோது அவனுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. அவன் சகியுடன் பேசியே பல நாட்களாகிவிட்டது. அவள் எதிர்படும் போது பார்ப்பதோடு சரி. இன்று அவளை காணவில்லை என்றதும் மனம் தன்னிலை இழந்து தவித்தது. வேகமாக மாடிக்கு சென்ற ஆதித்யா அவளுடைய அறை கதவை திறந்ததுமே ஒரு வேறுபாட்டை உணர்ந்தான். அறை காலியாக இருந்தது. அலமாரியை திறந்து பார்த்தான். அவளுடைய துணிமணிகள் ஒன்று கூட அங்கு இல்லை. அங்கிருந்த மேஜையின் மேல் ஒரு கடிதம் மடித்து வைக்கப்பட்டு மேலே பூஜாடி ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. மழை நின்ற பிறகும் நடுங்கும் மலர்களைப் போல முதன்முறையாக அவன் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. அந்த கடிதம் அவனுடைய ஆளுமைத்தனத்தையும் அவளின் மென்மையான மனதையும் தெளிவாய் பறைசாற்றுவதாக இருந்தது. அக்கடிதத்தில்
அம்மா, இந்த 6 மாதங்களும் என்னை அன்போடு பார்த்து கொண்டதற்கு நான் உங்களுக்கெல்லாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இங்கிருந்து தனியே செல்லவில்லை. உங்கள் அனைவரையும் என் மனதில் சுமந்துதான் செல்கிறேன். அஜயை என்னை விட நீங்கள் எல்லோரும் அருமையாக பார்த்து கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் செல்கிறேன். அஜயின் பிரிவுதான் என்னை மிகவும் வாட்டுகிறது. என் இதயம் இங்குதான் இருக்கும். என்றும் சகி என்று முடித்திருந்தாள் சகானா. கடிதத்தை படித்து முடித்தவுடன் ஆதித்யாவின் மனதில் பெரும் குமுறல் வந்தது. அங்கு வாய் திறந்து கதறினால் என்னவாகுமோ என்று அவனுக்கு புரியவே இல்லை. அவனுடைய மனக்குமுறலின் அளவு கண்களில் மட்டுமே தெரிந்தது. உருகிய மனதில் உயிரின் ஓசை கேட்டது. அப்போது உள்ளே நுழைந்த சாவித்ரி அம்மா ஆதித்யாவின் முகத்தை பார்த்து பயந்து போனார். அவன் கண்களும் முகமும் அவருக்கு 1000 செய்திகளை கூறியது. ஆதியின் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படித்தவர் அப்படியே சரிந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டார். வேகமாக வெளியே செல்லும் ஆதியை பார்த்தபோது மனதில் கவலை எழுந்தது. கண்ணீர் மல்க அஜயை ஆதரவாக அணைத்து கொண்டார் அவர். என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. இந்த பொண்ணு எங்கே போயிருப்பா? நான் தான் இதுக்கு காரணமோ என்று பலவிதமான எண்ணங்களில் மனம் குமைந்தார் அவர். தன் அறைக்கு வந்து கதவை தாளிட்ட ஆதி கட்டிலில் அமர்ந்து 2 கைகளாலும் தலையை தாங்கி பிடித்து கொண்டான். முதலாக தான் செய்தது தவறோ என்ற எண்ணம் மனதினுள் வந்தது. தங்களையே நம்பி வந்த பெண்ணை காயப்படுத்தி அனுப்பிவிட்டதில் தன் பங்குதான் பெரிதென்று அவன் மனம் இடித்து உரைத்தது. என்ன செய்வதென்று புரியாமல் திலீப்பின் மீது கோபமாய் வந்தது. சகியை நினைத்தாலோ தன் மீதே ஆத்திரமாக வந்தது. திலீப்பின் மேல் ஏற்பட்ட கோபத்துடன் நேரே தங்கள் பள்ளிக்கு சென்றான். உடனே திலீப்பை வரவழைத்தவன் அவனை கண்டதும் பாய்ந்து சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்தான். அவனிடம் கோபமாக, ஏ, என் சகி எங்கடா என்றான் ஒருமையில். ஆதித்யாவின் கோபத்தை புரிந்து கொண்ட திலீப், எனக்கு தெரியாது சார், அவங்க உங்க வீட்டில் தானே இப்போ இருப்பாங்க, என்னை கேட்குறீங்க என்றான். எப்படி கேட்டும் அவனிடமிருந்து பதிலை வாங்க முடியாமல் சோர்ந்து போன ஆதி திரும்பி வேகமாக திலீப்பின் வீட்டிற்கு வந்தான். ஜானகியிடமும் சகானாவை பற்றி கேட்டான். அவரும் தனக்கு தெரியாதென்று உறுதியாக மறுக்கவும் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. 2 மணி நேரத்தில் தன் வாழ்க்கையை இருண்டு விட்டது போலிருந்தது அவனுக்கு. அலுப்பும் கோபமும் வேதனையும் ஒன்று சேர அவன் வீட்டுக்கு நுழையவும் சாவித்ரி அம்மாள் முன்வந்து, ஏதாவது தகவல் கிடைச்சதாப்பா என்றார் ஆர்வமாய். மெதுவாக இல்லை என்று தலையசைத்துவிட்டு தன் அறைக்குள் போய் கதவை இறுக தாளிட்டு கொண்டான் ஆதி. ஆதிக்கு சகானா இல்லாமல் தன்னால் இயங்க முடியும் என்றே தோன்றவில்லை. அவள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அழைத்து வந்துவிட வேண்டும் என்ற வேகம் எழுந்தது. பிரிவு என்ற பெருஞ்சுமை வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தந்தது அவனுக்கு. ஆதித்யாவின் வீட்டில் சாவித்ரி அம்மா காலையில் எழுந்ததுமே முதல் வேளையாக அஜயுடன் திலீப்பின் வீட்டிற்கு சென்றார். திலீப்பும் அவர் சென்றபோது வீட்டில் இருந்தான். அவரை கண்டதும் முகமலர வரவேற்று அமர செய்தவன் அம்மாவிடம் காஃபி கொண்டு வர சொன்னான். சாவித்ரி அவனை பார்த்து, ஏன்பா, சகானா இருக்கிற இடத்த பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? உன்னை கேட்டுட்டு போகலாம் தான் நான் வந்தேன் என்றார். எனக்கு தெரியாதேம்மா என்றான் திலீப் அழுத்தமாக. காஃபியுடன் வந்த ஜானகியிடம், நீங்களாவது சொல்லுங்களேன், சகானா எங்கே இருக்கான்னு. ஒரு பையனை இழந்து நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னொரு பையனையும் என்னால் இழந்து தவிக்க முடியாது. ஆனால் நடக்கிறதையெல்லாம் பார்க்குறப்ப இழந்துடு வேணும்னு பயமாக இருக்குமா என்றார் கண்கள் கலங்கியபடி. அதற்கு மேலும் ஜானகியால் உண்மையை மறைக்க முடியவில்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேம்மா, சகானா இப்போ என் பொண்ணு திலகா வீட்டில் தான் இருக்கா. எர்ணாகுளத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வேலை தர்றேன்னு சொன்னதுனால அங்கே போயிருக்கா. ஆனால் சகானா ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் இந்த உதவியை அவளுக்கு செஞ்சோம் என்றவர் திலீப்பிடம் திரும்பி, என்னால் முடியலடா, ஒரு அம்மாவா இன்னொரு அம்மா படுற வேதனையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அதான் சொல்லிட்டேன் என்றார் தாங்காமல். திலீப் சாவித்ரி அம்மாவிடம், ஆதித்யா சாருக்கு என்னதாம்மா பிரச்சனை என்றான் கேள்வியாக. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது திலீப், சகானா இல்லாமல் ஆதியால் நிம்மதியாக வாழ முடியாதுங்கிறது மட்டும்தான் நல்லா தெரியுது. சகானா காணாமல் போனதுலேருந்து அவன் கண்ணில் ஜீவனே இல்லை. அவன் நிலைமையை எனக்கு விளக்கி சொல்ல முடியலப்பா. அஜய் கூட அவளை தேடிட்டு அப்புறம் சமாதானம் ஆயிட்டான் என்று நிறுத்தினார். பிறகு பெருமூச்சுடன் நிமிர்ந்து திலீப்பை நோக்கியவர், என்னோட வரட்டு கௌரவத்துக்காக என் மகன் ஆதியையும் நான் இழக்க தயாராயில்லப்பா. உன்னை கெஞ்சி கேட்குறேன்ப்பா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு உனக்காவது தெரியுமா என்றார் தளர்ந்து போய். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன்.
சஹானா உங்கள் பையனை உயிருக்குயிராக விரும்பினாங்க. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நானே அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்ல கேட்டேன். ஆனால் அவங்க ஆதியை விரும்புகிறதா சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டுவிட்டு உடனே எழுந்தவர், அது நமக்கு தெரிய வேண்டாம்ப்பா, சஹானா இருக்கிற இடத்த சொல்லுப்பா, அது போதும். உங்களை தவிர அவளுக்கு இங்கே யாரையும் தெரியாதுங்கிறதுனால தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். உங்கள் உதவி இல்லாமல் அவள் இங்கேருந்து போயிருக்க முடியாதுன்னு தோணுச்சு. எனக்கு உங்கள் அக்காவோட முகவரி வேணும். இதை முதலாளியாக நான் கேட்கல, ஒரு தாயாக கேட்குறேன் திலீப் என்று முடித்தார். திலீப் புன்னகையுடன் தன் அக்காவின் முகவரியை எழுதி கொடுத்தான். அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறிவிட்டு கிளம்பினார் சாவித்திரி அம்மா. வீட்டிற்கு செல்லும் வழியில் யோசித்த போது அவர் வினாவுக்கு விடை கிடைத்தது. சஹானா வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றதில் தன் பங்கு அதிகம் இருப்பதை உணர்ந்தார் அவர். வீட்டிற்கு வந்தவுடன் ஆதியின் அறை கதவை தட்டினார். சிறிது நேரம் கழித்து கதவை திறந்த ஆதியின் கண்கள் சிவந்திருந்தன. முகம் வெகுவாக களைத்து போய் இருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்களுடன் சோர்ந்து தெரிந்தான் ஆதித்யா. ஆதித்யாவிடம் திரும்பியவர், சஹானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுப்பா என்றவுடன் அவனுடைய கண்களிலும் முகத்திலும் அவ்வளவு நேரம் தொலைந்து போயிருந்த ஒளி மீண்டும் வந்து குடியேறியது. புன்னகையுடன் அவசரமாக அவரிடம் வந்தவன், அம்மா அவ எங்கம்மா இருக்கா? அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. அவனை உட்காரச் சொன்னவர் தான் திலீப்பின் வீட்டிற்கு சென்று வந்ததை கூறினார். திலீப்பை சஹானா விரும்பவில்லை என்ற செய்தியை கேட்டதுமே ஆதியின் மனதினுள் அமிழ்ந்து கிடந்த சோகப்பந்து வேகமாய் எம்பி வெளியே வந்து விடை பெற்றது. நெஞ்சினுள் சந்தோஷம் ஊஞ்சல் கட்டி ஆடியது. ஆதித்யா சாவித்திரியையும் அஜயையும் அழைத்து கொண்டு காரில் கிளம்பினான். அவன் மனம் ரெக்கை கட்டி சஹானாவிடம் பறந்து செல்ல துடித்தது. கோவிலிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு பேசியபடி மெல்ல நடந்து சஹானாவும் திலகாவும் வந்தனர். வாசலில் ஆதித்யாவின் கார் நின்றிருப்பது தெரிந்ததும் திடுக்கிட்டாள் சஹானா. அவள் மனதில் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒருங்கே இணைந்து வந்தது. திலகா ஆச்சரியத்துடன் காரை பார்த்துவிட்டு, யார் நம்ம வீட்டுக்கு காரில் வந்திருப்பாங்க என்றாள். வீட்டினுள் நுழையும் போதே சஹானாவின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. சொல்ல காணாத தவிப்பு உடலில் பரவியது. ஹாலில் அடியெடுத்து வைத்ததுமே எதிரே அஜயை தூக்கி கொண்டு நின்ற ஆதியின் உருவம்தான் கண்ணில் பட்டது. சகிமா என்று ஆவலுடன் அஜய் அவளிடம் தாவவும் ஓடி சென்று அவனை விம்மலுடன் அணைத்து கொண்டாள் அவள். ஆதியின் விழிகள் அவளையே காதலுடன் நோக்கியது. வாய் வார்த்தைகளால் வெளியிட முடியாத மன உணர்வுகளை கண்களாலேயே அவளுக்கு அறிவித்தது. அவனிடமிருந்து அஜயை வாங்கிக் கொண்டு நிமிர்ந்த போதுதான் அங்கு சாவித்திரி அம்மா வந்திருப்பதையே கவனித்தாள். அம்மா என்று தவிப்புடன் ஓடி வந்தவளை ஆறுதலாக அணைத்த சாவித்திரி அம்மா ஆதியிடம் திரும்பினார். சஹானாவை எங்காவது வெளியில் அழைச்சிட்டு போப்பா ஆதி, இல்லைன்னா மாடிக்கு கூட்டிட்டு போய் பேசு என்றவர் சகியின் தலையை பாசமாக வருடிவிட்டு அஜயை தூக்கி கொண்டவுடன் திலகாவும் அவள் கணவரும் சாவித்திரி அம்மாவுடன் பேச ஆரம்பித்தனர். தன் கண் அசைவில் தன்னுடன் வரும்படி சஹானாவை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான் ஆதித்யா. மாடி அறைக்குள் சென்றவுடன் அறைக்கதவை மூடிவிட்டு திரும்பி அவளையே ஒரு கணம் தாபத்துடனும் ஆர்வத்துடனும் பார்த்தான் ஆதி. அவன் பார்வை உள்ளத்து உணர்வுகளை வெளிக்காட்டும் ஒரு அற்புத கண்ணாடியாய் தோன்றியது. அவனையே பார்த்து கொண்டிருந்த சஹானாவின் மனம் கவலை குப்பைகளை களைந்து நிர்மலமாய் மனம் வீசியது. கால்கள் ஏனோ வேர்பிடித்தாற் போல நின்றது. ஆதித்யா அவளின் அருகே வர எத்தனித்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கதவின் மீது சாய்ந்து நின்று ஒரு கணம் தன் கண்களையும் கைகளையும் இறுக்கமாக மூடி திறந்தான். அவள் அருகில் வர அவன் தனக்குள்ளேயே போராடுவது அவளுக்கு புரிந்தது. காற்று நாணலை வளைப்பது போல காதல் மனிதனை வதைப்பதும் புரிந்தது. அவனுடைய மௌனம் அவளை பரிதவிக்க செய்வதாய் இருந்தது. மனதின் தவிப்பு குரலில் வர ஆதி என்றாள் சகி கிசுகிசுப்பான துணியில். முதன்முறையாக தன் பெயரை உச்சரித்த அவளுடைய குரல் ஆதியின் காதுகளில் சாமரம் வீசிச் சென்றது. ஒரு அலைப்புறுதலுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அன்றைய தன் செய்கைக்கு தானே வருத்தப்படுபவனாக நிமிர்ந்து, சகி, அன்னைக்கு நான் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தப்புதான். ஆனால் உன்னை யாராவது கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாலோ இல்லைன்னா உன்கிட்ட சிரிச்சு பேசினாலோ எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. எனக்குள்ள ஒரு பொறாம உணர்வு வந்து உஷ்ணமாக தகிக்குது. என்னால் நினைவுகளால் கூட உன்னை யாரோடவும் பங்கு போட்டுக்க முடியல. அதோட விளைவு தான் அன்னைக்கு நான் உன்னை மனசை காயப்படுத்தினதெல்லாம் என்று கூறிவிட்டு ஒரு வேகமான பெருமூச்சுடன் நிறுத்தினான். அதற்கு மேல் என்ன கூறுவது என்று புரியாமல் கண்களை ஒரு கணம் இறுக மூடி திறந்தவன் விழிகளில் தவிப்புடன்,
இனி புரிஞ்சுப்பல்ல, என் கூட கடைசி வரைக்கும் பிரியாம வருவியா சகி என்று பரிதவிக்கவும் வேகமாக முன்னால் வந்த சஹானா அவனை காதலுடன் நிமிர்ந்து பார்த்து அவன் விரல்களை பிடித்து தன் இதழ்களை பதித்தாள். கண்கள் பளபளப்பாய் மின்ன ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தியவன் ஒரு சுட்டு விரலை காட்டி எச்சரித்து, நீ என் கூட இப்ப வரலைட்னா அப்படியே கை காலை கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ என்றான். அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சில்லென்று தீப்பொறியாய் உள்ளுக்குள் இறங்கி உணர்வுகளை தகிக்க செய்தது. கன்னங்களில் வெட்க சிவப்புடன் நிமிர்ந்த சகி, ஐ லவ் யூ ஆதி என்றாள் இமை சிறகுகளை இறுக மூடியபடி. சகி. அதற்கு மேல் ஆதித்யாவால் ஒரு கணம் கூட தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவர்கள் வாழ்வில் ஆனந்தம் அம்சமாய் நுழைந்தது. சஹானாவை தன் பிரிய சகியாய் இணைத்து கொண்ட ஆதித்யாவின் மனதில் கோடி பூக்கள் மலர்ந்து மனம் பரப்பியது. வெளியே வானம் பன்னீரை தூவ ஆரம்பித்தது. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.